ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देकं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरु वैष्णवं च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथं पितान्तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्ण पादा सगगण ललित श्रीविशाखं च। नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा। பக்தர்கள் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா பக்தருடைய ஆயுள் ஆரோக்கியத்துக்காகவும் குடும்பத்தாருக்காகவும் எல்லாருக்காக வேண்டி நம்ம பகவான் இடத்துல பிரார்த்தனை செய்யணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு விஷயத்தை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இங்க எவ்வளவு பேர் ரொம்ப வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம்? தீட்சை வாங்கினவங்க, தீட்சை வாங்கின பக்தர்கள். நாங்க வந்து தீட்சை எல்லாம் வாங்கி குரு எல்லாம் ஏத்துட்டு இருக்கோம், 2-3 பேர். சரி, எவ்வளவு பேர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் 16 மாலை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? 16 சுற்றுக்கள். சரி, 8 மாலை ஜபிக்கிறவங்க 8 மாலை ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்றோம். சரி, அப்படின்னா இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் நம்ம ஏன் ஜபம் பண்ணணும்? ஹரே கிருஷ்ணா மந்திரம் எதுக்காக ஜபம் பண்ணணும்? நிறைய மந்திரங்கள்லாம் இருக்கு. ஓம் கணபதி நமக, ஓம் கார்த்திகாய நமக, ஓம் சிவாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, எவ்வளவு மந்திரம்லாம் இருக்கு. ஓம் சக்தியே நமக. அப்படி இருக்கும்போது ஏன் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்ணணும்? அதனால நமக்கு என்ன நன்மை? ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? அப்புறம் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யார்? யார் நமக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி கொடுத்தாங்க? அந்த சொல்லி கொடுத்தவருடைய மகிமை என்ன? அதுக்கப்புறம் நம்ம இப்ப எல்லாருமே ஜபிச்சுட்டு இருக்கோமே, இதனால நமக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, சரி. ஏன் வந்து இப்ப நீங்க யாரும் முன்னாடி தெரிஞ்சுட்டு இருக்கீங்களா ஏன் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும்? நிறைய மந்திரங்கள்லாம் இருக்கு. காயத்ரி மந்திரம் இருக்கு, அப்புறம் சிவபெருமான வழிபடுறவங்க அந்த மந்திரம் உச்சரிக்கிறாங்க, அதுக்குண்டான மந்திரங்கள்லாம் இருக்கு. அப்படி எல்லாம் இருக்கும்போது ஏன் ஒருத்தர் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும்? பதில் தெரிஞ்சும் கை தூக்குங்க. நான் மட்டும் பேசுவேன், ஆனா நீங்களாம் தூங்குவீங்க. அதனாலதான் உங்களையும் பேச விட்டா நல்லா இருக்கும். நான் தூங்காம இருப்பேன் இல்லையா? நம்ம 2 பேரும் தூங்காம இருக்குன்னா 2 பேரும் சேர்ந்து பேசணும். நான் மட்டும் பேசினா நீங்க தூங்கிடுவீங்க, நீங்க மட்டும் பேசினா நான் தூங்கிடுவேன். ஏன் வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜெபம் பண்ணணும்? ஏன் உங்களுக்கு தெரியுமா? ஏன் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும்? நிறைய மந்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா? வேற யார தீட்சை வாங்கின பக்தர்கள்? மாதாஜி என்ன சொல்றாங்க? கலியுகத்துடைய இதுதான் தர்மம், யுக தர்மம். ஒரு யுகத்துக்கு ஒரு தர்மம் இருக்கு. இந்த யுகத்தோட தர்மம் வந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இதுதான் இந்த யுகத்துக்கான தர்மம். நிறைய தர்மம்லாம் இருக்கு, ஆனா எல்லாம் நம்மளால பண்ண முடியாது. இவங்க யாராவது சன்னியாசம் எடுத்துட்டு போக முடியுமா? நீங்க சன்னியாசி ஆயிட முடியுமா? ஆதிசங்கராச்சாரியர் 7 வயசுல சன்னியாசி ஆனாரு. மாதவாச்சாரியர் 12 வயசுல சன்னியாசி ஆனாரு. சைதன்ய மகாபிரபு 24 வயசுல சன்னியாசி ஆனாரு. நம்ம போக முடியுமா? அப்படி போகவே முடியாது. போகணும்னு நினைச்சாலும் முடியாது இல்லையா? அப்ப அந்த தர்மத்தை நம்மளால பின்பற்ற முடியாது. அப்புறம் இந்த மாதிரி நிறைய பிராமண தர்மம் இருக்கு. பிராமண தர்மம் வந்து அதிகாலை நேரமா எந்திரிக்கணும். சூரிய உதயத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி
4 மணிக்கு எந்திரிக்கணும். நம்ம பார்க்குறோமா அதை? 4 மணி 4 மணிக்கு எந்திரிக்கணும், எந்திரிச்ச உடனே குளிக்கணும், அப்புறம் ஜபிக்கணும், பூஜை பண்ணணும், வீட்டில் விக்கிரகம் வச்சு பூஜை பண்ணணும். இது மாதிரி காலையில் நித்திய கடமையெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 3 தடவை குளிக்கணும். இன்னைக்கு கலியுகத்தில் ஒரு தடவை குளிச்சாலே பெரிய விஷயம் மக்கள் இல்லையா? ஒரு தடவை குளிச்சாலே பெரிய விஷயம். அப்புறம் 3 தடவை குளிக்கிறது. அதனால இந்த மாதிரி இல்லற தர்மம்லாம் நிறைய இருக்கு. பிராமண தர்மம், இல்லற தர்மம், சன்னியாச தர்மம், இதெல்லாம் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா பக்தியை ரொம்ப சுலபமா பின்பற்றிடலாம். பக்தி எப்ப ரொம்ப சுலபமாகும் அப்படின்னா, சோம்பேறித்தனத்தை விட்டா சுலபமாயிடும். பக்தி எப்ப சுலபமாகும்? சோம்பேறித்தனத்தை விட்டா சுலபமாயிடும். சோம்பேறித்தனங்கிறது என்னது? அது தமோ குணம், அறியாமை குணம். சோம்பேறித்தனம் என்ன சொல்லும்? நீதான் நேத்தே ஜபம் பண்ணிட்டிய, இன்னைக்கு ஜபம் பண்ணணுமா இல்லையா? சோம்பல் அது அப்படியே பழகிருச்சு நமக்கு. காலையில எந்திரிக்கணுமா, ஜபம் பண்ணணுமா, சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஜபம் பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க இல்லையா? அவ்வளவு சோம்பேறி ஆயிட்டோம். அப்ப ஜபம் பண்றதுக்கே இவ்வளவு தூரம், ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றதுக்கே இவ்வளவு சோம்பேறித்தனம்னா, அப்புறம் எங்க மற்ற யோகாலாம் ஃபாலோ பண்றது? முன்னால நிறைய யோக முறைகள்லாம் இருந்தது. யோகான்னு என்ன தெரியுமா? யோகான்னு யாருக்கு தெரியும்? யோகான்னு என்னது? யோகான்னு என்ன? சரியா சொல்றவங்க ஒரு ஜிலேபி கிடைக்கும், இங்க வச்சிருக்காங்க உள்ள. உடற்பயிற்சி. யோகா என்பது ஒரு வகை உடற்பயிற்சின்னு சொல்றாங்க. ஆனா யோகாங்கிறது உடற்பயிற்சி இல்ல. யோகத்துல உடற்பயிற்சி ஒண்ணு, அவ்வளவுதான். ஆசனம், யோகத்துல ஒரு பாகம் ஆசனம். ஆனா யோகா எல்லாமே உடற்பயிற்சி இல்ல. சரிங்களா? சோ யோகா அப்படின்னா என்னன்னா, பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றாரு, யோகான்னா இணைப்பது, பகவானோடு இணைவது. யோகான்னா என்னது? ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ லட்டு கோபால் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி. யோகான்னா என்னது? பகவானோடு இணைவது. ஓகேவா? யோகான்னா பகவானோட கனெக்ட் பண்றது, பகவானோட கனெக்ட் பண்றது. யோகான்னா என்னது? பகவானோட தொடர்பு கொள்றது, கனெக்ட் பண்றது, இணையறது. அப்புறம் யோகான்னு இன்னொரு மீனிங் இருக்கு. யோகா மீன் யோக இந்திரிய சம்ஜமா, மனதி புலன்களை கட்டுப்படுத்துறது தான் யோகம். முதல்ல யோகா பண்றவங்க மனசை கட்டுப்படுத்தணும். அவங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு எக்ஸசைஸ் தான் பண்றாங்க, மனசை கட்டுப்படுத்த மாட்டேங்கிறாங்க. யோகத்தோட முக்கியமான குறிக்கோளே மனதை கட்டுப்படுத்துறது தான். ஏன் மனதை கட்டுப்படுத்தணும்? ஏன் மனதை கட்டுப்படுத்தணும்? அதுதான் எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்கு. மனதுதான் எல்லா பிரச்சனை. கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு, உனக்கு நண்பனும் உன் மனசுதான், எதிரியும் உன் மனசுதான், வெளியில யாரும் கிடையாது. நம்ம நண்பனும் நம்ம மனசுதான், நம்ம எதிரியும் நம்ம மனசுதான், வேற யாருமே கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அவரு என் எதிரி, ஒரு நண்பன், அவங்க பிடிக்கவங்க பிடிக்காது. இதெல்லாம் யார் சொல்றா? மனசுதான் சொல்லுது, நம்ம மனசுதான் சொல்லுது. அப்ப நம்ம நண்பன் எதிரி வெளியில யாரும் இல்ல, உள்ளு கூடயே வச்சிருக்கிறோம். யாருடைய மனது தன் கட்டுப்பாட்டுல இருக்கோ அந்த மனது அவனுக்கு நண்பன். யாருடைய மனது தன் கட்டுப்பாட்டுல இல்லையோ அந்த மனது அவனுக்கு எதிரி. இப்ப நமக்கெல்லாம் நம்ம மனசு நண்பனா இருக்கா, எதிரியா இருக்கா? எல்லாருக்கும் எதிரியா தான் இருக்கு, ரெண்டெல்லாம் கிடையாது. நம்ம மனசு சொல்றதான் கேட்கிறோம், நாம சொல்றதே மனசு கேட்டுட்டு இருக்கு. நம்ம பூரா மனசுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறோம். முதல்ல மனசு இருக்கா பாத்திருக்கீங்களா? அப்புறம் எப்படி சொல்றீங்க மனசு இருக்கு? மனதை யாரா பாத்துருக்குமா என்ன? அப்புறம் எப்படி சொல்ற மனசு இருக்குன்னு? மனதை பாத்திருக்கீங்களா? அப்புறம் எப்படி சொல்ற மனசு இருக்கு? என்ன பின் டிராப் சைலண்ட் ஆயிடுச்சு. மனது இருப்பதற்கான அறிகுறி என்ன? மனதை பாத்திருக்கீங்களா? யாருக்கு தெரியும்? நாங்க ஏதோ நீங்க சொல்லுவீங்கன்னு வந்து நீங்க எங்கிட்டே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க சொல்லிட மாட்டோமா இல்லையா? சோ மனதோட அறிகுறி என்னன்னா, மனதுல இருந்து எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு. இப்பதான் வகுப்பு தொடங்கியிருக்காங்க, எப்போ முடிப்பாங்க, முடிச்ச உடனே பிரசாதம் கொடுத்துருவாங்களா, இன்னைக்கு என்னென்ன பிரசாதம் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு ஆள் வேற நிறைய இருக்காங்க, எல்லாருக்கும் கிடைக்குமா இல்லையா? மனசுல இருந்து இந்த மாதிரி எண்ணம் திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும். மனதோட வேலை வந்து திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும். இங்க உட்காந்துட்டு இருப்போம், பெர்லிங்ல இருப்போம், ஆனா மனசு கேள் போயிடும். நம்ம கேள் போறதுக்கு ஒரு நாளே ஆகும் இல்லையா? மனசு என்ன பண்ணும்? பிராக்சர் ஆஃப் காற்றை விட வேகமா போகும் இல்லையா? மனது வந்து 3 விதமான வேலை செய்யும். நம்ம எல்லாருக்கும் மனசு இருக்கு இல்லையா? இந்த மனசு என்ன பண்ணுனா, எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்கும். கரெக்டா? எதையாவது நினைக்கிறது, எண்ணுதல், அப்புறம் உணர்தல்.
அப்புறம் அனுபவித்தல். ஏதோ ஒரு விஷயத்தை நினைக்கும், அதை உணர முயற்சி பண்ணும், அப்புறம் அனுபவிக்கும். இங்கிலீஷ்ல சொன்னா திங்கிங், ஃபீலிங், வில்லிங். எதையாவது திங்க் பண்ணிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம் மனசு சும்மா இருக்கா? இருக்காது. ஒரு நாள் உட்கார முடியல இல்லையா? அந்த மாதிரி தான் மனசு. சீரியஸா சொல்றேன், ஒரு நிமிஷம் சும்மா இருக்காது. அவருக்கு என்னடா பண்றது, நம்மள முன்னாடி உட்கார வச்சுட்டாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. எந்திரிச்சு போகவும் முடியல, உட்காரவும் முடியல. இந்த மாதிரி தான் நம்ம மனசு பண்ணுது. மனசு ஒரு செகண்ட் சும்மா இருக்காது. அதான் அர்ஜுனன் வந்து பகவத்கீதையில 2 இடத்துல சொல்றாரு, சஞ்சலம்னு சொல்றாரு. மனசு சஞ்சலம் ஆயிட்டே இருக்கு. சஞ்சலங்கி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்திடம் தஸ்யாக நிகிரகம் அந்நிய வாயுரேவ துஷ்கிருதம். ஈஸ்வர காற்றை கூட பிடிச்சிடலாம் போல இருக்கு, மனசை பிடிக்க முடியல. அப்ப மனசு ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு. பாத்தீங்களா? அங்க போன் கொடுக்க சொல்லு. கிளாஸ் நடக்கும்போது மனசு திங்க் பண்ணிட்டே இருக்கு. பாருங்க என்ன பண்ணலாம், கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்குது. மனசு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்குது. ஸோ மனது ஏதாவது திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு, எண்ணுதல். அப்புறம் எதையாவது திட்டம் போட்டு அதை உணர்றதுக்கு முயற்சி பண்ணும், அப்புறம் அனுபவிக்கணும் இல்லையா? இதுதான் மனதோட வேலை. அப்புறம் மனது இன்னொரு வேலை பண்ணும், ஏற்றுக்கொள்றது, நிராகரிக்கிறது. மனதோட வேலை என்னது? ஏற்றுக்கொள்றது, நிராகரிக்கிறது. எனக்கு மலேசியன் ஃபுட்டு பிடிக்காது, சவுத் இந்தியன் ஃபுட்டு தான் பிடிக்கும் அப்படின்னு என் மனசு சொல்லுது. நீ மலேசியன் ஃபுட்டு சாப்பிடாத, உனக்கு ஒத்துக்காது, நீ சவுத் இந்தியன் ஃபுட்டு சாப்பிடு. எனக்கு நாசிலாமா தான் பிடிக்கும், கறி குழம்பு பிடிக்காது. அப்புறம் எனக்கு வந்து சோயா பிடிக்கும், சீஸ் பிடிக்காது. அப்ப மனசு என்ன பண்ணுது? இது பிடிக்கும், இது பிடிக்கலன்னு சொல்லுது இல்லையா? மனதோட வேலை இந்த பக்தர் கூட போவேன், அவர் கூட போக மாட்டேன். இவர் கூட சேருவேன், அவர் கூட சேர மாட்டேன் இல்லையா? நான் இப்படி இந்த கலர் ட்ரெஸ் தான் போடுவேன், அந்த கலர் போட மாட்டேன். அப்படி மனது வந்து ஏற்றுக்கொள்றது. இந்த மாதிரி மனது தான் நம்முடைய இன்ப துன்பங்களுக்கு நம்ம மனசே காரணம் சொல்றாரு கிருஷ்ணா. நம்முடைய இன்ப துன்பங்களுக்கு யார் காரணம்? வேற யாருமே, நம்ம மனசுதான் காரணம். மனதுதான் நம்முடைய இன்ப துன்பங்களுக்கு காரணமா இருக்கு. இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி, மான, அவமானம், புகழ்ச்சி, இகழ்ச்சி, இதெல்லாம் மனசுலால வரக்கூடிய. அதனாலதான் இந்த மனதுதான் நம்ம தினமும் நம்ம யாரு கூட சண்டை போடுறோம்? மனசு கூட தான் சண்டை போட்டுக்கிட்டு. தினமும் மனசுதான் நம்மளை போட்டு ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த மனதை கட்டுப்படுத்தணும். அதுதான் யோகா. யோகான்னா என்னது? மனதை கட்டுப்படுத்தணும். அப்புறம் புலன்களை கட்டுப்படுத்தணும். மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தாமல் ஒருத்தர் யோகி ஆகவே முடியாதுங்கிறார் கிருஷ்ணர் பகவத்கீதையில. இன்னைக்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நான் வந்து சில ஆசனங்கள்லாம் யோகா எல்லாம் பண்ண நான் யோகி ஆயிட்டேன்னு நினைச்சுக்கிட்டே கிடையாது. நான் ஏதோ போய் காலையில ஒரு 10 நிமிஷம் மூக்காமத்திட்டு தலைகள் நின்று தான் நான் யோகி ஆகலன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஆக முடியாது. மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தாம ஒருத்தரால யோகி ஆகவே முடியாதுங்க கிருஷ்ணா. அப்போ இந்த மனதை புலன்களை கட்டுப்படுத்த யோகம், அதுல நிறைய யோகா எல்லாம் இருக்கு. அந்த யோகா எல்லாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு முதல்ல தனி இடத்துக்கு போகணும், காட்டுக்கு போகணும். காட்டுல போய் தனி இடத்துல ரொம்ப உயரமா இருக்கக்கூடாது, ரொம்ப தாழ்வா இருக்கக்கூடாது. ஒரு சரியான இடத்துல உட்காந்து அது வந்து மேல தர்ப புல்ல போட்டு அது மேல உட்காந்து இருக்கணும். அது கண்களை பாதி மூடி இருக்கணும், மூடாமல் இருக்கணும். கண்ணு ஃபுல்லா மூடக்கூடாது, ஃபுல்லா முன்னா தூங்கிடுவோம். கண்ணை ஃபுல்லா முன்னா தூங்கிடுவோம். கண்ணை ரொம்ப திறந்து வச்சுட்டா மனசை ஒருநிலைப்படுத்த முடியாது. அப்ப கண்ணை மூடி இருக்கணும், மூடாமல் இருக்கணும். இந்த மூக்கினுடைய நாசி நீச்சம், நாசி மூக்கினுடைய நுனி பாகத்தை இப்படி பார்த்து உட்காந்துருக்கணும். நீங்க சிவபெருமானுடைய போட்டோ பாத்தீங்கன்னா அப்படிதான் உட்காந்துருப்பாரு. அப்படியே கண்ணை மூடின்னு உட்காந்துட்டு இருப்பாரு. அவர் ஃபுல்லா மூடி இருக்க மாட்டார், ஃபுல்லா திறந்திருக்க மாட்டார். அவர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. சிவபெருமான் யார் தியானம் பண்றாரு? அவரே கடவுளாச்சு. அவர் யார் தியானம் பண்றாரு? அவர் முழுமுதற் கடவுளை தியானம் பண்றாரு. அவர் பகவானை தியானம் பண்றாரு. அது மாதிரிலாம் தியானம் பண்றதுக்கு முதல்ல ஒரு தனி இடத்துக்கு போகணும், மனதை ஒழுநிலைப்படுத்தணும், உணவை கட்டுப்படுத்தணும். இதெல்லாம் எல்லாத்துக்கும் லாக்டவுன் போடணும். கொரோனா லாக்டவுன் போட்ட மாதிரி எல்லாத்துக்கும் லாக்டவுன். வாய்க்கு, கண்ணுக்கு, மூக்குக்கு, காதுக்கு எல்லாம் தனித்தனி பூட்டு போடணும். அதுக்கப்புறம் வந்து அதுல நிறைய ஸ்டேஜ் இருக்கு. யோகால வந்து இன்னைக்கு இவங்க தெரிஞ்சுட்டு இருக்கிற இன்னைக்கு வெளியில மக்கள் பண்றதுல ஒரு ஆசனா தான். ஆசனான யோகத்துல ஒரு பகுதி. அந்த யோகாசனம் பண்ணா இப்படி ரொம்ப நேரம் இப்படி உட்கார்ந்துருக்கலாம். மூட்டு வலி வராது, முதுகு வலி வராது, கழுத்து வலி வராது, வயிறு வலி வராது. அது சில உடலுடைய இந்த உடல் இருக்கு இல்லையா, நம்ம உடம்பு வந்து ஒரு எலாஸ்டிக் மாதிரி. நீங்க யோகாசனம் பண்ற பாரு எப்படிலாம் வளையுவாங்க. இப்படி வளைஞ்சு இங்க காலை கொண்டு தலைமையில வச்சு இப்படி எல்லாம் வளையுவாங்க. பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? பாத்திருக்கீங்களா? சரி, அந்த மாதிரிலாம் வளைவாங்க. அப்ப அந்த உடம்பை எப்படி வேணா வளைக்கலாம். அந்த உடலை வளைக்கிறது நெளிக்கிறதுல எதுக்குன்னா, ஒருத்தர் தியானத்துல உட்கார்ந்து எவ்வளவு நேரம் இப்படி உட்கார்ந்துருக்கணும். இப்ப நம்மளாம் அரை மணி நேரம் இப்படி உட்காந்துருக்க முடியுமா? கிளாஸ் முடிகிற வரைக்கும் முடியாது. பாருங்க போய் ஒரு செவரு சாஞ்சிட்டாரு அவர். இவங்களுக்குலாம் வயசு எவ்வளோ ஆச்சு இல்லையா? நமக்குலாம் சின்ன வயசு தானே ஆச்சு.
ஆனா இவரில் சேரு சாஞ்சு உட்கார முடியல, சாயாம உட்கார முடியல, அவர்களால் முட்டியை மடக்காம உட்கார முடியல. இந்த மாதிரி உட்காருன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு 1/2 hour இப்படியே உட்காந்துருக்கு முடியல. அப்புறம் எங்க போய் தியானம் பண்றது? தியானம் கண்ணு மூடி தியானம் பண்ணா முதல்ல சினிமா நடிகர் தான் வர்றாங்க இல்லையா? அப்புறம் எங்க கிருஷ்ணர் எல்லாம் வர்றது இல்லையா? அப்போ வந்து யோகாங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் இந்த யோகத்துல ஒரு போர்ஷன் வந்து ஆசனா. அந்த ஆசனா வந்து உடலை கட்டுப்படுத்துறதுக்காக. அது நீண்ட நேரம் யோக பயிற்சி பண்றதுக்கு உடம்பை கட்டுப்படுத்தணும், புலன்களை கட்டுப்படுத்தணும், மனதை கட்டுப்படுத்தணும். அது 8th ஸ்டேஜ் இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கா இன்னைக்கு வகுப்பு? யோகத்துல வந்து 8 நிலை இருக்கு. யமா, நியமா, பிரத்யாகாரா, பிராணாயாமா, ஆசனா, தாரணா, தியானா, சமாதி. சமாதிங்கிறது 8th ஸ்டேஜ். சமாதினா உங்க மேல ஒரு பாம்பு ஏறினா கூட உங்களுக்கு தெரியாது, உங்களை யாராவது கூப்பிட்டாலும் தெரியாது. அப்படியே கண்ணை மூடி பகவான் நினைச்சு தியானத்துல உட்காந்துருக்கணும். பூகம்பமே வந்தா கூட நீங்க டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. அதுக்கு பேர் தான் சமாதி. அந்த ஸ்டேஜுக்கு போகணும்னா முதல்ல இந்த 7 ஸ்டேஜ் கடந்து வரணும். முதல்ல யமா நியமா, என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது. நம்ம தான் எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடணும். அப்புறம் இங்க யோகி ஆகுது. ஸோ என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது, எவ்வளவு நேரம் தூங்கணும் எவ்வளவு நேரம் தூங்கக்கூடாது, எவ்வளவு நேரம் உழைக்கணும் எவ்வளவு நேரம் உழைக்கக்கூடாது, இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் பேலன்ஸ்டா பண்றதுதான் யோகி. யுக்த ஆகார விகாரஸ்ய யுக்த கர்ம யுக்த சேஷ்டசு கர்மசு யுக்த ஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்ககா. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? உணவு, உணவு, உறக்கம், உழைப்பு, கேளிக்கை, இந்த 4யுமே ஒழுங்கா பண்ணாதவங்க யோகி ஆக முடியாது. அப்புறம் யோகி ஆகுறது எல்லாம் போகி தான், சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லையா? யோகி ஆக முடியாது. அப்ப இதெல்லாம் கஷ்டம். இந்த கலியுகத்துல நம்மளால சாப்பிடாம இருக்க முடியாது. அதனால ரொம்ப புத்திசாலித்தனமா கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ணி சாப்பிட்டுறோம். ஏன்னா பிரசாதம் தானே பிரபு, சாப்பிடுங்க பிரபு இல்லையா? சோ பக்தி யோகத்துல பிரபுபா என்ன சொல்றாரு? இஸ் தேர் எனி யோகா சிஸ்டம் சிம்பிளி ஈட்டிங் பிரசாதம் இட்செல்ஃப் பை யோகான்னு. இந்த மாதிரி யோக முறைக்கா கேள்விப்பட்டீங்களா? பிரசாதம் சாப்பிடுறது ஒரு யோகம் தான் சொல்றாரு. அதனால இந்த கிருஷ்ணருக்கு நிவேதனம் பண்றதுல அந்த பிரசாதம் சாப்பிடுறது ஒரு யோகம் தான். அதுக்காக பிரசாதம் உள்ள போய் பாஞ்சிடக்கூடாது. அளவுக்கு என்ன வயிறுக்கு தேவையோ அதை மட்டும் சாப்பிட்டுக்கணும். பிரசாதம் தானே போடு போடு ஊத்துங்க, எல்லாம் கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு அப்புறம் மலப்பா மாதிரி எந்திரிக்க முடியாம உட்காந்து படுக்க முடியாது, தூக்கம் வராது, அப்படியே நெளிச்சுக்கிட்டு கிடப்பாங்க. ஸோ பிரசாதம்னாலும் நமக்கு என்ன தேவை? இந்த உடலையும் ஆன்மாவையும் பராமரிக்கிறதுக்காக மட்டும் சாப்பிடணும் பிரசாதம் சாப்பிடுறது. அப்ப பக்தி யோகத்துல ஒரு செயலும் யோகம் தான். மற்ற யோக முறையில படிப்படியான முன்னேற்றம் தான் இருக்கு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சொன்னதெல்லாம் கஷ்டம். இங்க இருக்கிறவங்க யாருமே வீட்டெல்லாம் விட்டுட்டு போயிட முடியாது. வீட்டை விட்டுட்டுலாம் போயிட முடியாது. அதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை. அதெல்லாம் நடக்காது. அதனால மற்ற யோகம்லாம் கஷ்டமானது. ஆனா கலியுகத்துல வந்து பக்தி யோகா வந்து ரொம்ப எளிமையானது. எளிமையானது மட்டும் சுகமானதுன்னு சொல்றாரு கிருஷ்ணர். சுசுகம் கர்த்தம் அவ்வியம்ங்கிறார். பக்தி தொண்டு வந்து கிருஷ்ண பக்தரா இருக்கிறது எளிமையானது மட்டுமல்ல, ரொம்ப இனிமையான சுகமாவும் இருக்குங்கிறார். ரொம்ப கஷ்டமெல்லாம் பட வேண்டியதில்லை. பிரசாதம் சாப்பிட்றதுக்கு என்ன கஷ்டம்? ஜபம் பண்றதுக்கு என்ன கஷ்டம்? உங்களை இங்க வந்து தலையில நிக்க சொல்றாங்க. பிரபு நீங்க ஒரு 1/2 மணி நேரம் தலைகள் நில்லுங்க, தலைகள் நின்றுட்டு வாங்க, அப்புறம் பிரசாதம் கொடுக்கணும்னா அவர் போயிடுவார் இல்லையா? இந்த தலைகள் நிக்கிற வேலையில் ஆகாது. அப்படி எல்லாம் இங்க சொல்லல. தலைகளை நில்லுங்க, அப்புறம் வந்து தூங்காதீங்க, சாப்பிடாதீங்கலாம் சொல்லல. ஸோ நமக்கு வந்து ரொம்ப எளிமையான வழிமுறை கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த ஹரே கிருஷ்ணா ஜபம், இந்த ஜப யோகா. ஜப யோகா வந்து இந்த கலியுகத்தில் ரொம்ப எளிமையானது. இதை தவிர வேற எதுவும் நம்மளால பண்ணவும் முடியாது. இப்ப நான் சொன்ன மாதிரி அஷ்டாங்க யோகம் பண்ண முடியாது, இன்னும் ஞான யோகம் பண்ண முடியாது. உட்காந்து சாஸ்திரம் படிக்கிறவங்க நமக்கு அறிவும் கிடையாது. உள்ள பாடம் படிச்சே மண்டையில ஏற மாட்டேங்குது இல்லையா? பகவத்கீதை வாழ்நாள் பூரா படிச்சாலும் புரிஞ்சிக்க முடியல. அப்புறம் இங்க வேதங்கள் புராணங்கள்லாம் படிக்கிறது, அதை சொல்லிக் கொடுக்க யார் இருக்கிறாங்க இல்லையா? யாராவது இங்க யாராவது வேத பாடம் நடத்துற வாங்கன்னு கூப்பிடுறாங்களா? இங்க ரிக்வேதம் சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க வாங்க. யஜுர்வேதம் சொல்லி கொடுக்குறாங்க, யாரும் சொல்லி தருவா? அப்படியே சொல்லி கொடுத்தாலும் சரியா சொல்லி தருவாங்களான்னு தெரியாது. அப்போ இன்னைக்கு வேதம் படிப்பதோ, 4 வேதங்கள், இந்த வேதங்கள் படிக்கிறது, அப்புறம் இறைவனை தியானம் செய்யறது, இந்த யோகம் எல்லாம் இப்ப கலியுகத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டம். நாம ஜெபம் பண்றதே கேட்க வேண்டியதா இருக்கு. எவ்வளவு மாலை பண்றீங்க? ஆரம்பத்திலிருந்து ஒரே மாலை தான் பண்ணிட்டு இருக்கிற. அது ஒரு நாள் செல்லாம் கிடையாது. ஒரு மாலை சொல்றதுக்கு 10 நிமிஷம் ஆகுமா? ஒரு மாலை சொல்றதுக்கு மெதுவா சொன்னா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, இப்படி சொன்னா 10 நிமிஷம் ஆகும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ராம ஹரே ராம ஹரே ஹரே, இப்படி சொன்னா 6 to 7 நிமிஷம் ஆகும். இதுக்கு மேல கம்மி ஆயிடுச்சுன்னா பல வார்த்தையை முழுகிட்டோன்னு அர்த்தம்.
நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ஜபம் 4 நிமிஷத்துலயே முடிச்சேன். எப்படி ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் ஹரே ராம் கன் எடுத்து சுத்த மாதிரி அவ்வளவுதான் ஜபம் முடிச்சது. மிஷின் கன் சாண்டிங். 6 மணி நேரத்துல இது கூட பரவாயில்ல. என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு. நாங்க என்ன பண்ணனா, சரி இதை கேளுங்க, இது ரொம்ப வேடிக்கையா இருக்கும். ஹரே கிருஷ்ணா என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு. நான் வந்து ஒரு தடவை இங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஜவமாலை எடுத்து கொடுத்து, இங்க பேக்ல வச்சுட்டேன் ஜவமாலை இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஜவமாலை எடுத்து கொடுத்து நீங்க 16 மாலை சொல்லுங்கன்ட்டு போயிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க சந்திச்சேன். மாதாஜி நீங்க ஜெபம் பண்றீங்களா அப்படின்னு. பண்ணிட்டு இருக்கேன் பிரபுன்னு. 16 மாலை சொல்றீங்களா அப்படின்னு. பிரபு நீங்க ஒரு மாலை தானே கொடுத்தீங்க அப்படின்னு. நீங்க ஒரு மாலை தான் கொடுத்தீங்க, 16 மாலை சொல்றீங்க. அவங்க நினைச்சிட்டாங்க 16 மாலை சொன்ன 16 மாலை தான் கொடுத்துட்டு போவேன்னு நினைச்சிட்டாங்க. இந்த மாதிரிலாம் இருக்காங்க, நிறைய வினோதமான இருக்காங்க. இதை விட வேடிக்கையெல்லாம் இருக்கு. ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னாரு, பிரபு நான் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னேன் என் கண்ணில் தண்ணியா வருதுன்னா. நான் 20 வருஷமா சொல்றேன் என் கண்ணில் வரவே மாட்டேங்குது. அவர் இப்பதான் ஆரம்பிச்சாரு. ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னேன் என் கண்ணில் தண்ணியா வருதுன்னாரு. என்னடா இது, நான் 20 வருஷமா ஜபம் பண்றேன் என் கண்ணில் தண்ணியே வர மாட்டேங்குது, தூக்கம் தானே வருதுன்னு. சரி நீங்க கோயில்ல வந்து உட்காந்து சொல்லுங்க எங்க வருதான்னு பாக்குறேன் அப்படின்னு. இதுல இன்னொரு வேடிக்கை கேட்டீங்கன்னா நீங்க விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. ஒருத்தர் போன் பண்ணாரு எனக்கு, பிரபு இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னா எனக்கு லூஸ் மோஷன் போகுது இல்லை. ஆவீங்களா? நான் சொன்னேன் நீ கோயில்ல வந்து உட்காரு, நான் உங்களுக்கு போகிறேன்னு பாக்குறேன், வேற என்ன செய்ய முடியும். இந்த மாதிரி வினோதமான மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க உலகத்துல. யாரு ஓடிய போயிட்டாரு. வினோதமான மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்க. சோ நம்ம வந்து ப்ராப்பர் ட்ரைனிங், சரியான பயிற்சி எடுத்துக்கணும். ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றது குறைந்தபட்சம் 6 to 7 நிமிஷம் ஆகும். கரெக்டா சொன்னா அந்த ப்ரொனன்சியேஷன், அந்த வைப்ரேஷன் இதெல்லாம் ப்ராப்பரா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா. இந்த ப்ரோபா துன் மிஷின் ஆன் பண்ணுவோம் இல்லையா, நீங்க ப்ரோபா கரெக்டா துன் மிஷின் ஆன் பண்ணி பாருங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம் ஹரே ஹரே. அப்படியே இந்த மந்திரம் மிஸ் ஆகல, ஆனா அப்படி ஃப்ளோ இருக்கு, ஃப்ளோ அந்த ஓட்டம் இருக்கு இல்லையா, ஃப்ளோ இருக்கு, அப்படியே சீரா இருக்கும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அப்ப அது பிரபுபாவுடைய மந்திரா போட்டுட்டு ரொம்ப சவுண்ட் கம்மியா வச்சுட்டு அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணி சொல்லலாம். அதுல ஒருத்தர் என்கிட்ட வந்தாரு, இது இன்னும் வேடிக்கையான ஆளு. அவர் என்ன பண்ணாரு, நான் கேட்டேன் நீங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றீங்களான்னு. சொல்லிட்டு இருக்கேன் பிரபுனார். சரி ஒரு நாள் கோயில வந்து உட்காந்து எப்படி சொல்றாருன்னு பார்த்தா, இந்த பிரபுபாவுடைய மிஷின் ஆன் பண்ணிட்டு ஒரு மாலை நகர்த்திட்டு இருக்கிறார். பிரபுபா சேன் பண்ணி ஒரு மாலை நகர்த்தி விட்டுருக்கிறேன். என்னங்க பாத்தீங்கன்னா பிரபுபா சேன் பண்றாரு போல அவனுக்கு கூட சேர்த்து பண்ணிட்டு இருக்கிற வேடிக்கையான நபர்கள். இன்னொரு அம்மாட்ட ஜவமாலை கொடுத்தேன். அவங்க ஜவமாலை வச்சுட்டு இப்படியே உட்கார்ந்துருந்தாங்க. என்னங்க மாதிரி அவங்க அப்படியே உட்காந்து சாண்டிங் பண்றேங்கிறாங்க, ஒரு அசைவும் இல்லை. சோ ஜபம் நீங்க நிறைய ஜபம் பண்றதுல வினோதமான பக்தர்கள்லாம் பார்க்கலாம். நீங்க ரொம்ப கஷ்டம். அப்புறம் இன்னும் இப்படி ஒரு சில ஜபம் பண்ணுவாங்க. இப்ப இந்த ஜபத்துல இருக்கு இல்லையா, அதுல நிறைய வினோதமான ஆட்கள்லாம் பார்க்கலாம். ஒருத்தர் நான் சொன்ன மாதிரி ஜபத்தை சீக்கிரமா முடிச்சிடணும். ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ கௌர்நிதா கி ஸ்ரீ பிரபுபாத். ஹரே கிருஷ்ணா ஹரே ராம் 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 முடிஞ்சது, சாண்டிங் முடிஞ்சது. பாப்பாவே சிரிக்கிறா. அப்புறம் இன்னும் ஒரு சில சாண்ட் பண்ணுவாங்க பாருங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ராம் 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே. இப்படி பண்ணா ஒரு நாளே ஆகும் 16 மாலை முடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி சாண்டிங் ஜபங்கிறத வந்து நம்ம ஒரு தியானமா பண்ணணும். ஜப தியானம், ஆக்சுவலி ஜப யோகா. அதை வந்து மாலை எடுத்து உக்காந்து அழகா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. இப்படி நீங்க வந்து உங்க வாட்ச், இப்போ முன்னெல்லாம் வந்து கடிகாரம் எல்லாம் இருந்தது, இப்ப எல்லாம் போயிடுச்சு. நம்ம மொபைல் போன் இருக்கு. மொபைல் போன்ல ஸ்டாப் வாட்ச்னு ஒண்ணு இருக்கும். எல்லாருடைய மொபைல் போன்லயும் ஸ்டாப் வாட்ச்னு ஒண்ணு இருக்கும். கடிகாரத்துல இந்த அலாரம் எல்லாம் செட் பண்றோம் இல்லையா, அந்த அலாரம் செட் பண்ற மொபைல் போன்ல அலாரம் செட் பண்ற அந்த இதுல காலத்துல போனீங்கன்னா ஸ்டாப் வாட்ச்னு ஒண்ணு இருக்கும். அது நீங்க கிளிக் பண்ண 0 பாயிண்ட் காமிக்கும். நீங்க அதை ஆன் பண்ணி விட்டீங்கன்னா அது ஃபாஸ்டா ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க கூட சேர்ந்து சேன் பண்றது அது எவ்வளவு நொடி, எவ்வளவு செகண்ட், எவ்வளவு நிமிஷம் நீங்க பண்றீங்கன்னு காமிக்கும். அப்ப நீங்க ஒரு மாலை ஸ்டார்ட் பண்ணி விட்டு அந்த மொபைல் அங்க வச்சிடணும். அது கையில வச்சுட்டு அப்புறம் வாட்ஸ்அப்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதை அங்க வச்சுட்டு மொபைல நீங்க ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணி அங்க வச்சுட்டு சாண்டிங் பண்ணிட்டு கரெக்டா அந்த ஒரு மாலை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா நீங்க எவ்வளவு நேரம் சாண்ட் பண்ணிருக்குன்னு காப்போம். 7 நிமிஷமா, 6 நிமிஷமா, 3 நிமிஷமா, 5 நிமிஷமா. அப்போ இன்னொன்னும் பண்ணலாம், நம்ம ஜபத்தை ரெக்கார்ட் பண்ணலாம்.
நம்ம சாண்ட் பண்ற சாண்டிங்கை ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் கேட்கலாம். நான் வந்து ஏதோ வார்த்தையை மிஸ் பண்ணிட்டேன்னா, சம்டைம் சாண்டிங் பண்ணும்போது சிலர் வந்து சில வார்த்தையில விட்டுருவாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ராம ஹரே ராம, இல்லாட்டி 2 ஹரே காணாம போயிடும். 2 ஹரே வந்து அப்படியே முழுகி தண்ணி ஊற்றி குடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். அந்த போன்ல கொஞ்சம் சைலண்ட்ல போட்டுருங்க. பாப்பாக்கு சிரிப்பு தாங்கல இல்லையா? ஸோ இந்த மாதிரி சாண்டிங் பண்றது வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும், கவனமா செய்யணும். அப்போ இதுவே நம்ம கஷ்டமா இருக்குது, அப்புறம் எங்க தியானம் பண்றது, யோகா பண்றதுலாம்? அப்ப கலியுகத்துல வந்து இருக்கிறதுலே ரொம்ப எளிமையானது. மந்திரமும் ஈஸி தான். இங்க யாருக்காவது சொல்லுங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் கஷ்டமா இருக்குன்னு ஒருத்தர் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆமா நீங்க சொல்றது கஷ்டம் தான். யாருக்காவது சொல்லுங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் கஷ்டமா இருக்கா? இல்ல, மந்திரம் ஆல்சோ வெரி ஈஸி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே. நான் இந்த மந்திரத்தை கொடுத்து நீங்க வெறும் 16 தடவை 16 மாலை சொல்லுங்கன்னா சொல்லலாம். கார்பண்ய தோசோ பிரகத சுபவா பிச்சாமிதாம் தர்ம சமூட சேதா இஷ இஷா நிஷிதம் குரு தன்மை சிஷ்டேகம் சாதிமாம் தாம் பிரபன்னம், இதை 16 மாலை சொல்லுங்கன்னா ஆளை விடுங்க சாமி, எனக்கு எந்த மந்திரம் வேண்டாம், ஆளை விடுங்கன்னு ஓடி இல்லையா? சோ இந்த மந்திரத்தை வந்து கொடுத்து உங்களுக்கு 16 மாலை சொல்லல. வெரி வெரி ஈஸி. ஒரு இந்த குழந்தை கூட சொல்லும், ஹரே கிருஷ்ணா சொல்லுமா, சொல்லுவாளா? ஹரே கிருஷ்ணா சொல்லு, வெக்கம் வந்துருச்சு. சரி பரவாயில்ல, அதான் சில நேரம் குழந்தைகள்லாம் வெக்கப்படும், நமக்கு தான் வெக்கமே கிடையாது. என்னாச்சு, இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை குழந்தை கூட சொல்லலாம். நேற்று பிறந்த குழந்தையிலேருந்து இறந்து போற தாத்தா வரைக்கும் சொல்லலாம். எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. யார் வேணாலும் சொல்லலாம், எப்ப வேணாலும் சொல்லலாம், எங்க வேணாலும் சொல்லலாம். இது வந்து ரொம்ப எளிமையான யோகம். ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ரொம்ப ஈஸி. ஹரே நாம ஹரே நாமைவகி கேவலம் கலோ நாஸ்தியேவ 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 கதிரண்யதா. கலியுகத்துல பகவான் நாமத்தை உச்சரிக்கிறது தவிர வேற வழி இல்ல, வேற வழி இல்ல, வேற வழி இல்ல. வேற ஏதாவது பண்ண முடியுமா சொல்லுங்க, நான் வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன் இல்லையா? இது பண்றதுக்கே இங்க படாத பாடுபடுறோம். ஒருத்தர் ஜபமாலை கொடுத்துட்டு சொல்லிக்கிட்டே இருக்கணும், பிரபு மாலை சொல்லுங்க, மாதாஜி மாலை சொல்லுங்க. அது நாம 108 தடவை பாடணும். அந்த நேரத்தில் நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரம் 108 தடவை சொல்லிடலாம் இல்லையா? அதுக்கப்புறம் 1 மாலை சொல்ல வைக்கணும், அதுக்கப்புறம் 4 மாலை சொல்ல வைக்கணும், அப்புறம் 8 மாலை சொல்ல வைக்கணும், அப்புறம் 16 மாலை சொல்றதுக்கு நம்ம வைகுண்டம் போயிடலாம் இல்லையா? அவ்வளவு சோம்பேறிகளாட்டு. இனி ஒரு காலம் வரும், பிரபு நான் தினமும் ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்ன ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பிரபுபாதுடைய காலத்திலாம் வந்து 64 மாலை ஜபிக்கணும். பக்தி சித்தாந்த மகாராஜ் பிரபுபாடு குரு இருக்கார் இல்லையா? பக்தி சித்தாந்த மகாராஜ் அவர்கிட்ட போய் தீட்சை வாங்கினா ஒரு நபர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பக்தர் வந்து 64 மாலை ஜபிக்கணும். 64 மாலைக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 16 மாலை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது? 2 மணி நேரம் ஆகும். 16 மாலை சொன்னா 64 மாலைக்கு 8 மணி நேரம் ஆகும். அவ்வளவுதான். இந்த 16 மாலையை நம்ம ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அப்புறம் எங்க 64 மாலை சொல்றது? அதாவது பிரபுபாதன் இயக்கத்தை தொடங்குது வெளிநாட்டுல, அமெரிக்கால தொடங்கினாரு. அவங்களுக்கு எல்லாம் இந்த மந்திரமே புதுசு. அவங்க சான் பண்ண சொன்னா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி 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 ராம் 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 ஹரி ஹரி, இப்படி சான் பண்றாங்க. ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பாரு. பிரபுபாதர் பார்த்தாரு இதெல்லாம் சரி வராதுன்னு அவர் குறைஞ்சபட்சம் 16 மாலை சொல்லுங்க. அதுதான் ஆச்சாரியம். பிரபுபாதர் மட்டும் வரல, நம்ம எல்லாம் 64 மாலை தான் சொல்லணும். அவ்வளவுதான், ஓடியே போயிடும். பிரபுபாதர் வந்து என்ன பண்ணாரு, சரி போனா போட்டு இவங்க எல்லாம் 64 மாலை சொல்ல மாட்டாங்க, அப்படி குறைச்சாண்டு அட்லீஸ்ட் 16 மாலையாவது சொல்லுங்க. நம்ம 16 தான் இலக்காவே வச்சிருக்கிறோம் இல்லையா? நம்முடைய கோலே 16 தான். ஆனா பிரபுபாதர் சொல்றது குறைந்தபட்சம் 16 மாலை, குறைந்தபட்சம் 16 தான். அது மினிமம் சாண்ட் அட்லீஸ்ட் 16 ரவுண்ட். நம்ம மேக்ஸிமம் 16 ரவுண்ட் வச்சிட்டோம், அப்படியே மாத்திட்டோம். என்னாச்சு, அப்ப இந்த ஜபம் வந்து இந்த யுகத்துக்கான தர்மம். இது ரொம்ப நீங்க ரெகுலரா நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதுல ஒரு டேஸ்ட் வரும். ஜபத்துல எப்படி பண்ணணும்? இந்த ஈகோ எல்லாம் பண்ணணும். ஈகோ எல்லாம் இருக்கக்கூடாது. பொய், அகங்காரம், கர்வம், ஆணவம் எல்லாம் இல்லாம ரொம்ப ஹம்பிளா பக்தர்கள் சங்கத்துல வந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து அப்படின்றதான் சாண்டிங் பண்ண முடியும். அதான் சைத்தன்ய மகாபுரு சொல்லி கொடுத்துருக்காரு. சைத்தன்ய மகாபுரு என்ன சொல்லி கொடுத்திருக்காரு, யாரால வந்து தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல முடியும்? யாரு ரொம்ப பணிவா இருக்காங்களோ, யாரு ரொம்ப எளிமையா இருக்காங்களோ, யார் ரொம்ப பொறுமையா இருக்காங்களோ அவங்களாலதான். அப்ப எங்களுக்கு எல்லாம் ஒத்து வராதுங்க இல்லையா? இதெல்லாம் ஒத்து வராது. பிராக்டிஸ் பண்ணும். சோ இதெல்லாம் பயிற்சி பண்ணும். சைத்தன்ய மகாபுரு வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர். சைத்தன்ய மகாபுரு யாரு தெரியுமா? சைத்தன்ய மகாபுரு யாரு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம இஸ்கானுக்கு வரலைன்னா சைத்தன்ய மகாபுரு யாருன்னு தெரியாது. கிருஷ்ணர் தெரியுமா? எப்படி கிருஷ்ணர் தெரியும்? அது கூட நிறைய பேருக்கு இஸ்கான் வந்து தான் தெரியும்.
இல்லாட்டி கிருஷ்ணரை வந்து 10ஓட 11 வச்சிருப்பாங்க. மாரியம்மன் கோணியம்மன் கூட கிருஷ்ணனையும் சேர்த்து வச்சிருப்பாங்க இல்லையா? இஸ்கானுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். இல்லாட்டி என்ன பண்ணுவோம்? முருகர் கணபதி எல்லாரும் கூட சேர்த்து கிருஷ்ணரையும் வச்சிருவோம். நம்ம எல்லா சாமி ஒண்ணுதாங்க. எந்த சாமி கும்பிட்டா என்னங்க? கந்த சாமி, முன்னு சாமி, சின்ன சாமி, எல்லா சாமி ஒரு சாமி தாங்க. இதுல ஐயப்ப சாமி மாலை போட்டா எல்லாரும் சாமிக்கிறான். வரோம் நீ சாமி நான் சாமி, ரோட்ல எல்லாரும் சாமி தான். அப்படி எல்லாம் இல்ல. கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அதுவும் எப்ப தெரிஞ்சது நமக்கு? பிரபுபாத இயக்கத்துக்கு வந்தனாலதான். பிரபுபாதர் இல்லையோ அவ்வளவுதான். நம்ம கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளாக தெரியாது, ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவ பிரபுபாதருடைய புஸ்தகம் படிக்கிறதுனாலதான் இங்க எவ்வளவு பேர் பிரபுபாத புஸ்தகம் வாசிக்கிறீங்க தினமும்? எல்லார் வீட்லயும் பிரபுபாத புத்தகம் இருக்கா? நீங்களா புத்தகம் வாங்கிருக்கீங்களா? பிரபுபாத புத்தகம் இருக்கா உங்ககிட்ட? தினமும் வாசிக்கிறீங்களா? பாத்தீங்களா? படிக்கணும். பிரபுபாத புத்தகம் படிச்சாதான் நீங்க புஸ்தகம் வாசிக்கணும். உட்காந்து எக்ஸாமுக்கு எழுதுற மாதிரி எல்லாம் உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. தினமும் 2 பக்கம் 3 பக்கம் அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம். ஏன்னா பிரபுபாத புத்தகம் படிச்சாதான் கிருஷ்ணர் யாரு, கிருஷ்ண பக்தினா என்ன, நம்ம ஏன் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் தெரியல. ஏன் தெரியல? பிரபுபாத புக்கு படிக்கல. அப்போ குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது பிரபுபாத புஸ்தகம் வாசிக்கணும். வாசிக்கலாமா? செய்வீர்களா? செய்வீர்களா? அப்ப சரி, ஓகே. பிரபுபாத புத்தகம் வந்து குறைஞ்ச ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது வாசிக்கணும். சின்ன சின்ன புக்கு, சின்ன புக்கு தான், ஒரு 10-20 பக்கம் தான் இருக்கும். ஆனால் நிறைய முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அமைதியான வாழ்வுக்கு வழி, பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பால், அப்புறம் வந்து மறுபிறவி, இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன புக்கு எழுதியிருக்காரு. இதெல்லாம் சும்மா பிரபுபாதர் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக எழுதல. முதல்ல நம்ம படிக்கணும். நம்ம படிச்சுட்டு நம்ம படிச்சாதான் அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். அப்புறம் மற்றவங்களுக்கு கொடுப்போம். ஓ, இவ்வளவு விஷயம் பிரபுபாதர் சொல்லியிருக்காரு, தெரியாம போச்சு எனக்கு. ரைட்? ஸோ பிரபுபாதர் யூஸ் பண்ணும். பிரபுபாத புஸ்தகம் வாசிச்சாதான் நமக்கு கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள்ங்கிறதுல 100% நம்ம நிலைப்பாடு 100% நம்ம உறுதியா இருக்க முடியும். எஸ், கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது உறுதியா தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் அந்த கிருஷ்ணர் பகவான் தான் சைத்தன்ய மகாபிரபு வந்தார். சைத்தன்ய மகாபிரபு பத்தி தெரியல. பாத்தீங்களா? எவ்வளவு பேருக்கு சைத்தன்ய மகாபிரபு தெரியும்? கிருஷ்ணர் தான் சைத்தன்ய மகாபிரபு வந்தாரு. எப்படி சொல்றீங்க சைத்தன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள்னு? எப்படி சொல்றீங்க? இப்ப கிருஷ்ணர் சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் இருந்தே வருவோம். கிருஷ்ணர் எப்படி முழுமுதற் கடவுள் நீங்க ஒத்துக்கிறீங்க? சும்மா வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டேங்க. அது எங்க அப்பா அம்மா கோயிலுக்கு போனாங்க, என்னையும் கூட்டு போயிட்டாங்க. அங்க போய் சொல்லு நீ கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் சொல்லி ஆகணும். அப்படிலாம் ஏத்துக்கல இல்லையா? எப்படி ஏத்துக்கிறோம்? நீங்க என்ன சொன்னீங்க? பகவத்கீதை இல்லையா? பகவத்கீதையில யார் சொல்றா? பகவத்கீதையில கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் யார் சொல்றா? கிருஷ்ணரே சொல்றாரு. அவர் பாருங்க நிலைமை என்ன ஆகி போச்சுன்னு. தான் கடவுள் அவரே சொல்ல வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. கலியுகத்துல வந்து மக்கள் எல்லாம் ரொம்ப முட்டாள்களா இருப்பாங்கன்னு சொல்லி கிருஷ்ணரே வந்து தன்னை அறிமுகப்படுத்த வேண்டியதா இருக்கு. நான் தாப்பா முழுமுதற் கடவுள் என்ன வழிபடுங்கன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. கிருஷ்ணர் வந்து பிரீச்சிங் பண்ண வேண்டியதாயிருச்சு. கிருஷ்ணரே வந்து அவரை பத்தி பிரீச் பண்ண வேண்டியதாயிருச்சு. பகவத்கீதையில ஒரு சில இடங்கள்ல சொல்றாரு, மத்த பரதரம் நான் அந்நியத் கிஞ்சிதஸ்தி, என்னை விட உயர்ந்த உண்மை இல்லை அர்ஜுனா, அகம் சர்வஸ்ய பிரபோ, நான் தான் இந்த ஜட உலகம் ஆன்மீக உலகம் ரெண்டுக்கும் நான் தான் ஆதாரம், பிதாகமஸ்ய ஜெகதோ, இந்த அகிலத்தோடைய தந்தை நான், பீஜமாம் சர்வபோதா நான், உயிர்வாளின் விதயம் நான், அவர் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு தெரியாம போச்சு. சோ கிருஷ்ணரே வந்து சொல்றாரு. சரி, ஓகே. அப்ப நம்ம எப்படி ஏத்துக்கிறோம்? ஏன் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளை ஏத்துன்றோம்? பகவத்கீதையில அவரே சொல்றாரு. அப்புறம் வேற ஏதாவது காரணம் இருக்கா ஏன் கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளை ஏத்துக்கிறோம்? வேற என்ன காரணம்? ஆச்சாரியர் சொல்றாங்க. பிரம்மா, நாரதர், வியாசர், பிரபுபாதர், ஆச்சாரியர் சொல்றாங்க. அப்புறம் வேற என்ன காரணம்? வேற ஒண்ணும் இல்ல. பிரசாதம் கொடுத்து சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டு அப்படி சொல்லிடாதீங்க. பிரசாதம் கொடுத்து சொன்னாங்க கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் சொல்லிருங்க, சொல்லிருக்கேன். அப்படி இல்ல. சாஸ்திரம் சொல்லு. பாகவதம், விஷ்ணு புராணம், ஸ்கந்த புராணம், புராணங்கள், இதிகாசங்கள், உபனிஷத்துக்கள், வேதங்கள், இதெல்லாம் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள்னு சொல்லியிருக்கு. அதனால நம்ம ஏத்துக்கிறோம். சரி, இப்ப அடுத்து சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள் எப்படி ஏத்துக்கிறது? எப்படி தெரியும் சைதன்ய மகாபிரபு முழுமுதற் கடவுள்? நிறைய பேர் சம்டைம் எங்க இந்தியாவில வந்து ஸ்கூல் புக்ல கூட சைதன்ய மகாபிரபு பத்தி வருது, பாடம் வருது. ஆனா அவர் வந்து அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு யோகியாவோ ஒரு மகானாவோ சொல்றாரு. சைதன்ய மகாபிரபு ஒரு யோகி இருந்தாரு, மகான் இருந்தாரு, அவர் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணாரு அப்படின்னு ஸ்கூல் புக்ல எல்லாம் இருக்கு எங்க ஊர்ல. ஆனா அது உண்மை இல்லை. ஆக்சுவலி அது ஒரு வகையில் உண்மை, ஆனா அது முழு உண்மை இல்லை.
சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான், பகவான் தான் பக்தரோட ரூபத்துல வந்தார். ஏன் பகவான் பக்த ரூபத்துல வந்தாரு? பகவான் பகவானாவே வரலாமே. ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள். பகவத்கீதை கொடுத்து நம்ம ஒழுங்கா படிக்கல, அதான் அவரே பக்தரா வந்துட்டாரு. அவ்வளவுதான். பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? நிறைய சொல்லியிருக்காரு. நீங்க எந்த விரும்புறீங்க கேக்குறீங்களா? பகவத்கீதை கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? பகவத்கீதை நோக்கம் என்ன? இதுதான் போன வகுப்புலையும் கேட்டிருந்தேன். பகவத்கீதை நோக்கம் என்ன? பகவத்கீதை படிச்சா என்ன ஆகணும்? இன்ஜினியர் ஆகணுமா, டாக்டர் ஆகணுமா, போலீஸ் ஆபீசர் ஆகணுமா? பகவத்கீதை படிச்சா என்ன ஆகணும்? பக்தர் ஆகணும். நம்ம ஆகிறோமா? முதல்ல பகவத்கீதை படிக்கிறோமா? இல்ல. அவன் நம்ம ஒழுங்கா பகவத்கீதையும் படிக்கிறதுல பக்தரும் ஆகல. அதான் பகவான் பார்த்தாரு, 5000 வருஷத்துக்கு முன்னாடி போய் நான் பகவத்கீதை சொன்ன ஒருத்தர் பக்தராக மாட்டேங்க, நானே போய் எப்படி பக்தனா இருக்கணும்னு காமிச்சு கொடுக்குறேன்னு வந்துட்டாரு. பகவானே பக்தனா வந்துட்டாரு. நம்ம எப்படி பக்தி செய்யணும், கிருஷ்ணர் மேல எப்படி அன்பு செய்யணும், கிருஷ்ணர் எப்படி சரணடையணும், கிருஷ்ணருக்கு எப்படி சேவை பண்ணணும், பக்தர்களுக்கு எப்படி சேவை பண்ணணும் அப்படின்னு பகவானே வந்து கத்து கொடுக்குறாரு, காமிச்சு கொடுக்குறாரு. சரி, அப்போ பகவான் பக்தனா வந்ததுனால இனி அவர் யோகா பண்ணி தான் கடவுள் ஆகணும்னு இல்லை. அவர் முழுமுதற் கடவுள் தான். அவர் பக்தனுடைய ரூபத்துல வந்தாலும் சரி, காற்றுப்பன்றியோட உருவத்துல வந்தாலும் சரி, அவர் பாதி சிங்கம் பாதி மனித ரூபத்துல வந்தாலும் சரி, அவர் மீனினுடைய உருவத்துல வந்தாலும் சரி, அவர் மனித ரூபத்துல வந்தாலும் பகவான் பகவான் தான், நாம தான் இல்லையா? அவர் பகவான் எந்த ரூபம் எடுத்தாலும் அவர் பகவான் தான். அப்ப சைதன்ய மகாபிரபு வந்து மனுஷ ரூபத்துல வந்துட்டாரு, இனி அவர் யோகா பண்ணி தான் கடவுள் ஆகணும்னு முட்டாள்தனம். அவர் எப்பவுமே முழுமுதற் கடவுள் தான். கிருஷ்ணர் வந்து மனித ரூபத்துல வந்தாரு. அவர் எப்படி நம்ம நம்புறது கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னு? கிருஷ்ணா வந்து அவரை பார்க்கும்போது சாதாரண மனிதனை போலதான் நடந்து போனார். அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினாரு, பாண்டவருக்கு தூது போனாரு இல்லையா? அப்புறம் எப்படி சொல்றது கிருஷ்ணர் எப்படி முழுமுதற் கடவுள் சொல்லுவீங்க? அமானுஷ்யமா லீலைகள் பண்ணிருக்காரு குழந்தையில. எந்த 3 மாச குழந்தையாவது ஒரு அரக்கியை கொல்ல முடியுமா? 3 மாச குழந்தைக்கு விரல் சுப்பவே தெரியாது. அப்புறம் இங்க அரக்கிகள் எல்லாம் கொள்றது இல்லையா? கிருஷ்ணர் 3 மாச குழந்தையா இருப்ப பூதனாங்கிற அரக்கி கொண்டாரு. ரைட்? எந்த ஆயுதமும் இல்ல. பூதனை எதை ஆயுதம் வச்சா வெட்டினாரு? இல்லையே. என்ன பண்ணாரு? பால் குடிக்கிற மாதிரியே உயிரை சேர்த்து எடுத்துட்டாரு. தின்னாவர்தங்கிற அரக்கரை எப்படி கொண்டாரு? சுதர்சன் வச்சா கொண்டாரு. 6 மாச குழந்தையா இருக்கும்போது தின்னாவர்தன் அரக்கனை கொண்டாரு. எப்படி கொண்டாரு? இந்த 2 விரல வச்சு அமுத்திட்டாரு, முடிஞ்சது. தின்னாவர்தன் குழந்தைய கிருஷ்ணர் தூக்கின்னு போச்ச, கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? அவன் தின்னாவர்தன் கிருஷ்ணர் தூக்கின்னு போயிட்டான், சூறாவளி புயல் மாதிரி. தின்னாவர்தன் எப்படி இருப்பாரு பாத்துருக்கீங்களா நீங்க? இன்னைக்குள்ள மாடர்ன் பாய்ஸ் எல்லாம் பாருங்க, தின்னாவர்தன் மாதிரியே இருப்பாங்க. இங்க பெயிண்ட் அங்க பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருப்பாங்க, ஏர் ட்ரௌசர் போட்டு அங்கங்க பெயிண்ட் அடிச்சுட்டு. இந்த மாடர்ன் பாய்ஸ் எல்லாம் தின்னாவர்தா. பூதனையை பாத்திருக்கீங்களா? மாடர்ன் கேர்ள்ஸ் எல்லாம் பூதனா. இங்க சாயம் அங்க சாயம், நகத்துல மூக்குல காதுல எல்லாம் குத்திக்கிட்டு ஏர் ட்ரௌசர் போட்டிருந்தா பூதனா. நான் விளையாட்டுக்கு சொல்ல, நீங்க வேணா கிருஷ்ணா புக் எடுத்து பாருங்க. பூதனை மாதிரி நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க, தின்னாவர்தன் மாதிரி நிறைய பசங்க இருப்பாங்க. பட் ஆனா நம்ம எந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணணும்னா, நமக்கு எந்த கலாச்சாரம் வேணும்னா, நமக்கு பிரகலாதர் மாதிரி கல்ச்சர் வேணும். பிரகலாதர் பிறந்தது அசுர குலத்துல, ஆனா ரொம்ப நல்ல பக்தரா இருந்தார். ஆண்டாள் மாதிரி குழந்தை இருக்கணும், நல்லா ஜெபம் பண்ணி பிரேயர் பண்ணி பக்தி பண்ணும். சரி, அது இருக்கட்டும். வேற என்ன பேசிக்கணும்? கிருஷ்ணர் வந்து 6 மாச குழந்தையா இருக்கும்போது அந்த தின்னாவர்தனை அப்படி பிடிச்சி அமுத்திட்டாரு, அவ்வளவுதான் முடிஞ்சது. ஆயுதமெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, 2 விரலே போதும் இல்லையா? 2 விரல் போதும். 6 வயசு குழந்தை இருக்கும்போது என்ன பண்ணாரு? 6 வயசு குழந்தை இருக்கும்போது நமக்கு நடக்கவே சரியா வராது. 6 வயசுல கீழே எல்லாம் உளுந்து கை காலெல்லாம் உடச்சிட்டு வருவோம். கிருஷ்ணர் 6 வயசு குழந்தை போது பெரிய பிரம்மாண்டமான மலையை கொடையா பிடிச்சாரு. ஸ்ரீநாத்ஜி அவர் தான். இவர் இருக்க இந்த படத்துல இருக்காரு பாத்தீங்களா? இவர் தான் ஸ்ரீநாத்ஜி. இவர் எங்க இருக்காருன்னா நத்வாரால இருக்காரு, ராஜஸ்தான்ல. இந்த விக்கிரகம் இவர் முதல்ல விருந்தாவனத்துல தான் இருந்தாரு. இவர் வந்து 6 வயசு குழந்தை கிருஷ்ணர். இவர் என்ன பண்றாரு? கோவர்த்தன மலையை கொடையா பிடிச்சிருக்கிறாரு. நீங்க மழை பெய்யும்போது கொடை பிடிச்சிருக்கீங்களா? எவ்வளவு பேர் பிடிச்சிருக்கீங்க? உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆச்சு? 16 வயசு ஆச்சு. மழை பெய்யும்போது கொடை பிடிச்சிட்டு போயிருக்கீங்களா? நல்ல காத்தோடு அடிக்கும்போது கொடை பிடிச்சிட்டு போயிருக்கீங்களா? எந்த திசையில காத்து அடிக்குமோ அந்த பக்கம் கொடை உங்களை சேர்த்து இழுத்துட்டு போயிருக்கு. சரியா? எந்த திசையில காத்து அடிக்குதோ அந்த திசையில உங்களை சேர்த்து கொடை இழுத்துட்டு போகும். ஒரு சாதாரண கொடையை நம்மளால பிடிக்க முடியல. அவர் 6 வயசு குழந்தையா இருந்தப்போ கோவர்த்தன மலை கொடையா பிடிச்சு நின்று இருந்தாரு. அதுவும் சாதாரண மலை இல்ல. ஒரு மலை துளி எப்படி விழுந்தது தெரியுமா? யானையோட தந்தம் இருக்குல்ல, அது மேல இருந்து தலையில போடுற மாதிரி விழுகும். யானை தந்தத்தை மேல இருந்து போட்டா என்ன தலையில மண்டை 2 சதறிடும். அந்த மாதிரி ஒரு துளியும் விழுந்தது. விருந்தாவனத்துல மழை பெய்ஞ்சது. அப்ப கிருஷ்ணர் வந்து இந்த கோவர்த்தன மலையை கொடையா பிடிச்சாரு. அதனாலதான் ஒரு பகவான் யாருமே செய்ய முடியாத
அமானுஷ்யமான செயல்படுறவர் தான் கிருஷ்ணா. அதனாலதான் ஒரு முழுமுதற் கடவுள். 6 வயசு குழந்தைனால தத்த புத்தன் நடக்கும், தத்தக்க புத்தக்கான்னு பேசும். ஆனா அவர் 6 வயசு குழந்தையா இருக்கும்போது கோவர்தன மலையை கொடையா பிடிச்சார். அதனால இந்த மாதிரி கிருஷ்ணர் எல்லாம் சாதாரணமா நினைக்க முடியாது. அவர் முழுமுதற் கடவுள். அவர் குழந்தையா இருந்தாலும் சரி, அவர் இளைஞனா இருந்தாலும் சரி, எப்பவுமே அவர் பகவான் தான். அவருக்கு வயசாகிறதே இல்லை. நீங்க எங்கேயாவது கிருஷ்ணர் வயசாகி தாடியிலாவது சோகமா உட்காந்துருக்கிற மாதிரி பாத்தீங்களா? கம்ப்யூட்டர் முன்னாடி தலையில கை வச்சுட்டு பார்க்க முடியாது. ஏன்னா அவர் முழுமுதற் கடவுள். எப்பவுமே சந்தோஷமா இருப்பார். புல்லாங்களோடு, பசுக்களோடு, கன்றுகளோடு, நண்பர்களோடு. ரைட்டா? அதனாலதான் ஒரு முழுமுதற் கடவுள். சைதன்ய மகாபிரியா முழுமுதற் கடவுள். அவரும் அந்த மாதிரி லீலை பண்ணார். சைதன்ய மகாபிரியா ஒரு கதை மட்டும் சொல்றேன். டைம் ஆயிடுச்சு. பிரசாதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க இருக்கு அவ்வளவு டைம். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? அப்படியா? இன்னும் எவ்வளவு நேரம் பேசணும்? அப்படியா? தூக்கம் வரலையா? பசி வரலையா? பரவாயில்ல, நல்ல பக்தர்களா இருக்கீங்களே. எங்க ஊர்ல எல்லாம் வந்து ஒரு 40 நிமிஷம் மேலாச்சு அப்படி கடிகாரத்தை பாப்பாங்க, என்னைய பாப்பாங்க, கடிகாரத்தை பாப்பாங்க, என்னைய பாப்பாங்க. ஓ, இவர் இன்னைக்கு 2 மணி நேரம் எல்லாம் விட மாட்டார் போல இருக்கு. சோ சைதன்ய மகாபிரபு, ஓகே, நான் ஒரு 15 மினிட்ஸ் சொல்லிட்டு அப்புறம் கொஸ்டின்ஸ் கேட்கிறேன். சைதன்ய மகாபிரபு ஒரு லீலை மட்டும் சொல்றேன், அவர் ஏன் முழுமுதற் கடவுள்னு. அப்ப நீங்களே புரிஞ்சுக்கோ அவர் ஏன் முழுமுதற் கடவுள். அவர் இந்த மாதிரிதான் குழந்தையா இருந்தார், சின்ன குழந்தை. அவருக்கு நிமாய்னு பேர். அவருக்கு வந்து நிமாய். நீங்க அந்த இடத்துக்கு போன யாரும் போயிருக்கீங்களாங்க? மாயாப்பூர் போயிருக்கீங்களா? சீதா மாயாப்பூர் அங்க இருக்கு. சைத்தன்ய பர்த் பிளேஸ் இருக்கு. மகாபிரபு கிருஷ்ணர் வந்து சைதன்ய மகாபிரபு அவதாரம் பண்ண ஸ்தலம் இருக்கு கங்கை கரையில. கங்கை கரையில ஸ்ரீதா மாயாப்பூர் நவதீப் தாம். அந்த கங்கை கரையில ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில அவங்க சின்ன ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டுலதான் மகாபிரபு அந்த வேப்ப மரத்துக்கு அடியில தான் தோன்றினார். அவருக்கு நிமாயின்னு பேர். அவருக்கு ஒரு சின்ன குழந்தை. இந்த நிமாய் இருக்காரு, அவர் சின்ன குழந்தை. ட்ரெஸ் எல்லாம் கூட ஒன்றும் போடல. சின்ன குழந்தை, 1 வயசு குழந்தை என்ன ட்ரெஸ் போட்டுரும். அது அப்படியே தவழும், விளையாடும். அந்த குழந்தைக்கு அந்த அப்பா அம்மா வந்து ஜெகநாத் மிஸ்ரா, சச்சி மாதா. ஜெகநாத் மிஸ்ரா, சச்சி மாதா 2 பேரும் குழந்தையா வந்தார். பிரஜேந்திர நந்தன கோயில், சச்சி சூதா கோயிலேசி, பலராம் கோயில் நித்தாய். பிருந்தாவனத்து கிருஷ்ணர் வந்து சைதன்யராவும், பலராமர் நித்யானந்தராவும் அவதாரம் பண்ணாங்க 500 வருஷத்துக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்துல. இப்படி அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கு. எப்படி கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனத்துல, கோகுலத்துல, யசோதாமா வீட்டுல, நந்தகோபுர வீட்டுல விளையாடிட்டு இருந்தாரோ அதே மாதிரி ஒரு விளையாடிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு அண்ணா இருக்காரு. எப்படி கிருஷ்ணருக்கு பலராமர் இருந்தாரோ அது மாதிரி மகாபிரபுக்கு ஒரு அண்ணா இருந்தார். விஸ்வரூபான்னு பேர் அவருக்கு. விஸ்வரூபா வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். சின்ன குழந்தை தான், 4-5 வயசா இருக்கணும். ரொம்ப புத்திசாலி. எப்பவுமே கிருஷ்ண நாமத்தை சொல்லிட்டே இருப்பார். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ராம. பக்தர் சங்கத்திலே இருப்பார். எப்பவும் பக்தர் சங்கத்திலே இருப்பாரு. கிருஷ்ணருடைய கதைகள்லாம் கேட்டுட்டே இருப்பாரு. அப்படி பக்தி பண்ணுவார். யாரு? விஸ்வரூபா. விஸ்வரூபா வந்து சைதன்ய மாப்பிள்ளை அண்ணா. சைதன்ய மாப்பிள்ளை விஸ்வம்பரா. அவருக்கு நிறைய பேர் இருக்கு. கௌரங்கர், நிமாய், விஸ்வரூபா, விஸ்வம்பரா, சைத்தன்யா. அவர் லீலைகளை வச்சு அவருக்கு நிறைய பேர் இருக்கு. அப்போ ஒரு நாள் என்னாச்சு, ஒரு பிராமணர் வந்து யாத்திரை போறவர். அந்த பிராமணர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு ஊரா யாத்திரை போவாரு. புனித ஸ்தலங்களுக்குலாம் யாத்திரை போய் அங்க பகவானை தரிசனம் பண்ணி வழிபாடு பண்ணுவார். அவர் வந்து அப்படியே யாத்திரை போறவரு, விருந்தாவனம், காசி இந்த மாதிரில யாத்திரை போறவரு நவதீப் வந்தார். கங்கை கரை வழியா அப்படி கங்கை போற பாதையில அப்படியே யாத்திரை போறவரு ஒரு நாள் நவதீப் வந்தார் இந்த பிராமணர். அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி சாதுக்கெல்லாம் வராங்கன்னா குடும்பஸ்தர்கள் அவங்க வீட்டுல கூப்பிட்டு அவங்களுக்கு மரியாதை பண்ணி, அவங்களுக்கு பூஜை எல்லாம் பண்ணி, அவங்களுக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து வழிபடுவாங்க. ஏன்னா ஒரு சாது வந்திருக்காங்க, அவங்க வந்து பகவான் மேல பக்தி செய்யறாங்க, அவங்க தபம் இருக்காங்க, புனித ஸ்தலத்துக்கு யாத்திரை போறாங்க, ரொம்ப பாக்கியம் பண்ணவங்க, அவங்க தரிசனம் பண்றது, அவங்க சேவை பண்றது ரொம்ப பாக்கியம் அப்படின்னு அவங்களை வீட்டுல உட்கார வச்சு பிரசாதம் எல்லாம் கொடுப்பாங்க. அப்ப இந்த பிராமணர் அந்த வழியா போனாரு. அப்ப ஜெகநாத் மிஸ்ரர் பார்த்தாரு, நீங்க வந்து எங்க போறீங்க? நான் வந்து தீர்த்த யாத்திரை போறேன். நீங்க தீர்த்த யாத்திரை போறீங்க, நீங்க ஒன்னும் சாப்பிட்டு இருக்க மாட்டீங்க, எங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிடலாம். உங்க வீட்டுல சாப்பிட்றதா? ஏன்னா பிராமணர்கள் வந்து வெளியில சாப்பிட மாட்டாங்க, வெளியில சுத்தமா இருக்க மாட்டாங்க, ஏதோ அசைவம்லாம் சாப்பிடுவாங்க. அதனால பிராமணர் வந்து சுத்தமான வீட்டுல தான் சாப்பிடுவாங்க. இந்த பிராமணர் சொன்னாரு, நான் வெளியில நாங்கள் பிராமணர் தான், நாங்க ரொம்ப சுத்தபத்தமா இருப்போம், நல்லா பகவான பூஜை, வீட்டுல வந்து விஷ்ணுவோடைய சாலகிராம் விக்கிரகம் வச்சிருப்போம், நாங்க விஷ்ணு வழிபடுறவங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, பிரசாதம் சாப்பிடுங்க. வேணா ஒண்ணு பண்ணுங்க, நாங்க சமைக்கல, நீங்களே வேணா சமைச்சு சாப்பிட்டுக்கங்க, கிச்சன்லாம் சுத்தமா இருக்கும், நீங்களே வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கங்கன்னு எப்படியோ ரெக்வஸ்ட் பண்ணி ஜெகநாத் மிஸ்ரர் வந்து அந்த பிராமணர்கிட்ட வேண்டி கையில காலில் உழுது கூட்டிட்டு வந்துட்டாரு.
இவர் வீட்டுக்கு வந்தோடனே நேராக சமையல் அறைக்கு போனாரு. எல்லாமே ஜாமான் சொன்னார், எங்க வீட்டுல எல்லா பொருளும் இருக்கு, காய்கறிகள், அரிசி, பருப்பு, நெய் எல்லாமே இருக்கு, நீங்க என்ன வேணுமோ எடுத்து சமைச்சு. அவர் வந்து இந்த மாதிரி கோபால் வச்சிருப்பார். அந்த பிராமணர் வந்து முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப கூட நீங்க வட இந்தியாவில போனா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கோபால் வந்து ஒரு பெட்டியில வச்சு எங்க போலாம் தூக்கிட்டு போவாங்க. நீங்க வட இந்தியாலாம் போனீங்கன்னா நீங்க நிறைய பேர் பார்க்கலாம். இந்த குஜராத் சைடு, குஜராத், சௌராஷ்டிரா அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஒரு லட்டு கோபால் விக்கிற வச்சிருப்பாங்க. அது ஒரு பேஸ்கெட்ல வச்சுட்டு எங்க போலாம், ட்ரெயின்ல, பஸ்ல எங்க போலாம் தூக்கிட்டே போவாங்க. அவங்களுக்கு வந்து பழங்கள் நிவேதனை பண்ணுவாங்க, அதை தான் சாப்பிடுவாங்க. அது மாதிரி விக்கிரக வழிபாடு செய்வாங்க. அப்ப இந்த பிராமணருடைய இஷ்ட தேவதை வந்து கோபால். இந்த கோபால் வந்து எங்க போலாம் அழைச்சிட்டு போவாரு. என்ன கிடைக்குதோ அது கோபாலுக்கு நிவேதனம் பண்ணுவாரு. சில இடங்கள்ல பால் கிடைக்கும், சிலப்போ பழம் கிடைக்கும். என்ன கிடைக்குதோ நிவேதனம் பண்ணுவோம், அதான் சாப்பிடுவார். அப்புறம் எங்கேயாவது சமைச்சு தானியங்கள்லாம் வச்சு, அரிசி, பருப்பு, கோதுமை இதெல்லாம் தானியங்கள்லாம் வச்சு ஏதாவது சமைச்சு கொடுத்தாதான் விருந்து. அப்ப இவருக்கு விருந்து என்னைக்காவது சாப்பிட முடியும். இவர் யாத்திரை போறவரு எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வச்சு எங்க வீட்டுல நெய் இருக்கு, பழம் இருக்கு, சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏதோ வாழைப்பழம் கொடுப்பாங்க, ஏதோ 2 பழம் ஏதாவது கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஜெகநாத் மிஸ்ரர் கூப்பிட்டு சொல்றாரு, எங்க வீட்டுல இருக்கிற ஜாமான்லாம் எடுத்துக்கோங்க, நீங்க என்ன வேணாலும் சமைங்கட்டாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். நான் 2-3 நாளா என் கோபாலுக்கு வந்து பழம் தான் கொடுத்துட்டு இருக்கேன், அவரும் பழம் தான் சாப்பிடுறாரு. ஏன்னா விக்கிரகத்துக்கு என்ன நிவேதனம் பண்றாரு அதை தான் அவரும் சாப்பிடுறாரு. சரி என்ன பண்ணாரு, சரி இந்த பிராமணர் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறாரு, இன்னைக்கு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சமைக்க ஆரம்பிச்சார். சாதம், பருப்பு, கூட்டு, பொரியல் எல்லாம் வச்சுட்டு. அவர் மலேசியால இருந்து போயிருந்தா நாசிலாமா பண்ணிருப்பாரு. அவர் மலேசியால இருந்து போகாதனால அவர் அங்க இருக்கிற புட்டு பண்ணாரு. ரைஸ், தால், சப்ஜி, பருப்பு, ரசம், சாதம், கூட்டு, பொரியல், ரசகுல்லா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு பகவானுக்கு நிவேதனம் பண்ணார். அப்படி அவர் என்ன பண்ண, எல்லாம் சமைச்சிட்டு இந்த கோபாலுக்கு நிவேதனம் பண்ணும்போது அந்த குட்டி நிமா இருக்காரு இல்லையா, அந்த குழந்தை, அவர் ஓடி வந்து எடுத்து வாயில போட்டுருவார். பகவானுக்கு நிவேதனம் பண்ற டைம்ல மணி அடிக்கும் போது இவர் ஓடி வந்து எடுத்து அந்த குலோப் ஜாமுன் எடுத்து வாயில போட்டு, உடனே இந்த பிராமணனுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஐயோ ஐயோ கதறாரு, கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, என்ன இந்த பையன் இப்படி பண்ணிட்டான், நான் வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சமைச்சு பகவானுக்கு நிவேதனம் பண்ணும்போது அந்த பையன் வந்து எடுத்து சாப்பிட்டான். இவர் சத்தம் போறதை பார்த்து எல்லாம் ஓடி வர்றாங்க. அவங்க ரூம்ல இருந்தவங்க, ஜெகநாத் மிஸ்ரா, சச்சி மாதா எல்லாம் வந்து பாக்குறாங்க. அந்த பிராமணர் வந்து பூஜை மண்டபத்துல இந்த மாதிரி ஆல்டர்ல பக்கத்துல இருந்து சத்தம் போடுறாரு, கிருஷ்ணா கிருஷ்ணா சத்தம். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, எனக்கு நீ கொடுத்து வைக்கல, நான் என் கோபாலுக்கு வந்து சாம்பார், கூட்டு எல்லாம் வச்சு நிவேதனம் பண்ணணும்னு பார்த்தேன். உங்க குழந்தை நிமா இருக்காங்க, அவன் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டான். அப்ப எச்சி பண்ணது எப்படி பகவான் கொடுக்க முடியும்? குழந்தையா இருந்தாலும் எச்சி பண்ணிட்டு அது எச்சல் பண்ணிட்டா பகவான் கொடுக்க முடியாது. அதனால இன்னைக்கு அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து எனக்கு வந்து என் கோபாலுக்கு இன்னைக்கு தானியம் கொடுக்க கூடாதுன்னு இருக்கு, நானும் சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு, பேசாம 2 பழத்தை நிவேதனம் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னது ஜெகநாத் மிஸ்ரர் அழறாரு. என்ன நீங்க எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்துட்டு வெறும் பழம் மட்டும் சாப்பிடுறீங்க? முடியாது, நீங்க சமைச்சே ஆகணும். அப்பவே மணி 10 ஆக போகுது, 10 மணி ஆக போகுது. இவர் சொல்றாரு, இப்பதான் நான் சமைச்சேன், சாயந்தரம் ஒரு 7 மணி 7:30 மணிக்கு ஆரம்பிச்சார். அப்பதான் 8:30 மணி 9 மணிக்கு முடிச்சு நிவேதனம் பண்ணும்போது இதெல்லாம் நடந்தது. அது 7 மணிக்கு 1 மணி நேரம் ஆகும் சமைக்கிறதுக்கு. அது சமைச்சு முடிச்சு நிவேதனம் பண்ணும்போது இவ்வளவு நடந்துருச்சு. இனி என்னால எல்லாம் 2வது சமைக்க முடியாது, வேண்டாம் விட்டுருங்க. அவரு சொல்றாரு, இல்ல முடியாது, நீங்க எங்க வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கீங்க, ஒண்ணு நாங்க சமைக்கணும், நீங்களாவது சமைக்கணும், நீங்களே 2வது தடவை சமைங்க. காலில் விழுந்து அழறாரு, நீங்க எங்க வீட்டுல சாப்பிடாம போக கூடாது, தயவுசெய்து சமைங்கன்னு. அவர் 2வது முறை சமைக்கிறார். இந்த பையன் வந்தா என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, அந்த பையனை நாங்க தூங்க பண்ணிடுறோம், நீங்க சமைங்க. சச்சி மாதா மடியில போட்டுட்டு ஹரே கிருஷ்ணா நம்மளாம் ஜெபம் பண்ணும்போது தூங்கிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவரும் தூங்கட்டும்னு சொல்லி பாடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க மடியில போட்டு தூங்க வைக்கிறாங்க. அந்த குழந்தை நிமாய் வந்து சச்சி மாதாவோட மடியில இருக்கு, ஜெகநாத் மிஸ்ரர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு, அந்த பிராமணன் சமைச்சிட்டு இருக்காரு. இந்த குழந்தைய தூங்க பண்ண கடைசியில அம்மா தூங்கி போயிட்டான். சச்சி மாதாவும் ஜெகநாத் மிஸ்ரரும் தூங்கி போயிட்டாங்க. இந்த குழந்தை முடிச்சுட்டே தான் இருக்கு. இவங்க பாடி அவங்க 2 பேரும் தூங்கி போயிட்டாங்க. இவர் என்ன பண்ணாரு, எல்லாம் சமைச்சு முடிச்சு திரும்பி இந்த மாதிரி பூஜை மண்டபத்தில் வச்சு கோபாலுக்கு நிவேதனம் பண்ணும்போது பெல் அடிச்சு மந்திரம் சொல்றாரு. இந்த பையன் அடிச்சு ஓடி வந்து எடுத்து சாப்பிட்டான். சாதம், பருப்பு எல்லாத்தையும் கை வச்சுட்டான், எடுத்து சாப்பிட்டான். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஒரு சத்தம் போடுறாரு. அது தூக்கிட்டு 2 பேரும் முடிச்சுட்டாங்க, ஜெகநாத் சச்சி மாதாவும். நான் அப்பவே சொன்னேன், இன்னைக்கு நான் வந்து தானியம் சாப்பிட முடியாது, அது பகவான் டிசைட் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி பகவான் முடிவு பண்ணிட்டா நான் தானியம் சாப்பிடக்கூடாதுன்னு. நீங்க தான் 2வது சமைக்க சொன்னீங்க, பாருங்க திரும்பி உங்க பையன் வந்து சாப்பிட்டான். ஜெகநாத் மிஸ்ரருக்கு பயங்கர கோபம். ஒரு கம்பு எடுத்து நிமாய் அடிக்க போற, சின்ன குழந்தை தான், நிமாய் அடிக்க போறாரு. அந்த பிராமணர் வந்து, என்ன காரியம் பண்றீங்க, அது சின்ன குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்,
அதுல அடிக்கிறதுல குத்தமே இல்ல. அது சின்ன குழந்தை, 2 வயசு 3 வயசு ஆகுது, அதுக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு நான் சாப்பிடக்கூடாது, அதுதான் பகவானுடைய விருப்பம். நீங்க பேசாம 2 பழம் மட்டும் கொடுங்க. அல்ல முடியாது, நீங்க இனி நான் சமைக்க மாட்டேன். ஏற்கனவே 2 தடவை சமைச்சாச்சு. ஒரு தடவை சமைக்கிறதே நமக்கெல்லாம் கஷ்டம். நம்ம வாழ்க்கையில கிச்சன் பக்கமே போறது இல்லை. அது 2வது இல்லையா? மாதா சமைக்கிறாங்க. அவங்கள போய் 2 தடவை 3 தடவை சமையணும், எப்படி சமைக்கவே முடியாதுன்றாரு. ஜெகநாத் மிஸ்ரா சொல்றாரு, எங்களுக்காக இன்னும் ஒரு தடவை சமைக்க முடியவே முடியாதுன்னு. அப்பதான் அந்த பையன் வரான். இது யாரு? இந்த நிம்மாயோட அண்ணா விஸ்வரூபா. விஸ்வரூபா வந்து என்ன பண்ணுவாருன்னா, காலையில வீட்டுல இருந்து எந்திரிச்சா அத்வைத பிரபுவோட வீட்டுக்கு போவார். இவர் தான் அத்வைத பிரபு, இந்த படத்துல இருக்காரு இல்லையா, அத்வைத பிரபு. அத்வைத பிரபு வீட்டுக்கு போனா அங்க உட்காந்து கிருஷ்ண கதையை கேட்டுக்கிட்டே இருப்பாரு. 24 மணி நேரம் கிருஷ்ண கதை கேட்டுட்டு இருப்பார். தூங்குறதுக்கு வீட்டுக்கு வருவார். சில நேரம் நேரமா வந்துட்டா பூஜை மண்டபத்துக்கு போய் உட்காந்துட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே ஜபம் பண்ணிட்டே இருப்பார். அந்த பையன் வராரு வீட்டுக்குள்ள. அப்படியே வந்து ஒரு பௌர்ணமி நிலவு இருக்கு இல்லையா, பௌர்ணமி நிலவு வானத்திலிருந்து இறங்கி வீட்டுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கண்ணெல்லாம் கூசும் இல்லையா? மேல ரொம்ப தூரத்துல, பூமியில இருந்து ரொம்ப தூரத்துல நிலா இருக்கு. ஆனா எவ்வளவு அழகா ஒயிட்டா பியூரா இருக்கு, எவ்வளவு வெண்மையா இருக்கு. அந்த நிலவு வந்து தரையில இறங்கி வீட்டுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பிரகாசம். அந்த குழந்தை கண்ணெல்லாம் அப்படி தாமரை இதழ் மாதிரி காது வரை இருக்கு. அப்படியே பௌர்ணமி நிலவு மாதிரி தேஜஸ். அந்த குழந்தைய பார்த்து இந்த பிராமணனுக்கு ஒரே ஆச்சரியம். யார் இந்த குழந்தை? அந்த குழந்தை அப்படியே பணிவா வந்து நமஸ்காரம் பண்ணுது இந்த பிராமணருக்கு. இந்த பிராமணர் பார்த்து, இந்த இப்படி ஒரு அழகான குழந்தையா, இது யாரோட குழந்தை? ஜெகநாத் மிஸ்ரா சொல்றாரு, என் குழந்தை தான், என் மூத்த பையன், என்னுடைய பையன் தான். ஓ இஸ் இட்? அவன் வந்து ரொம்ப அன்பா சொன்னாரு, என் பேர் விஸ்வரூபா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு, நீங்க ஒரு பக்தர், நீங்க பகவானுக்கு பக்தி பண்றீங்க, சேவை பண்றீங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது நான் செஞ்ச பாக்கியம் அப்படின்னு. அவர் இந்த குழந்தைய பார்த்து ஒண்ணுமே பேச முடியாம நிக்கிறாரு. அப்புறம் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டாரு அந்த விஸ்வரூபா. அவருக்கும் 5-6 வயசு தான் இருக்கும். சரி சரி பரவாயில்ல, போட்டு என் தம்பி வந்து ஏதோ தெரியாம பண்ணிட்டான், நீங்க ஒருக்கா கூட சமைங்களே, நீங்க ஒருக்கா கூட சமைச்சு சாப்பிடுங்க. இந்த குழந்தை சொல்லும்போது அவரால் மறுக்க முடியல. ஏன்னா அவ்வளவு அழகு, அவ்வளவு ஒரு பணிவு, அந்த முகத்துல ஒரு தேஜஸ். அந்த குழந்தையோட முகத்தை பார்த்தா அவ்வளவு தேஜஸா இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு அன்பா பேசுது. அவர்னால முடியாதுன்னு சொல்ல முடியல. சரி இந்த பையனுக்காக வேண்டி குக் பண்றேன். அந்த பையன் வந்தா என்ன பண்றது? அப்ப ஜெகநாத் சொன்னாரு, நான் போய் ரூம்ல போட்டு பூட்டி வச்சிடறேன். அந்த பையனை நான் ரூம்ல போட்டு பூட்டி வச்சிடறேன், நீங்க சமைங்க, என்ன நடக்குது பார்க்கலாம். சரி ஓகே. இந்த விஸ்வரூபா சொன்ன உடனே இவர் திரும்பி சமைக்கிறேன். சாதம் பருப்பு பாயசம் எல்லாம் வச்சு பகவான் நிவேதனம் பண்ண போறாரு. ஆல்ரெடி கிட்டத்தட்ட 11-12 மணி ஆச்சு. இவங்க என்ன பண்ணாங்க, ஜெகநாத் மிஸ்ரா சச்சி மாதா இந்த குழந்தை ரூம்ல வச்சு பூட்டியாச்சு, நீ வரமாட்டான்னு அவங்க போய் தூங்கிட்டாங்க. வெளியில பூட்டு போட்டாச்சு, வெளியில லாக் பண்ணிட்டு குழந்தை உள்ள வச்சு லாக் பண்ணிட்டு இவங்க போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11-12 மணி இருக்கும். அவர் இன்னும் சாப்பிடவே இல்லை அன்னைக்கு ஃபுல்லா. சரி திரும்ப பகவானுக்கு ஆஃபர் பண்றதுக்கு எடுத்து நிவேதனம் பண்றாரு. இந்த குழந்தை ஓடி விட்டு ஒரு லட்டு எடுத்து சாப்பிடுறாரு. இந்த பிராமணர் கத்துறாரு, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏய் ஏன் இப்ப கத்துற நீ அப்படின்னா, ஏன் கத்துற? நீ என்னுடைய போகாவை நீ இது பண்ணிட்ட, உச்சி பண்ணிட்ட, நீ அசுத்தம் பண்ணிட்ட, இதை கிருஷ்ணருக்கு ஆஃபர் பண்ண முடியாது. அப்ப அந்த குழந்தை சொல்லுது, நீ தான் என்ன கூப்பிட்ட, நீ தான் சாப்பிட சொல்ற, நான் சாப்பிடும்போது ஏன் சத்தம் போடுற? ஓ நீ என்ன கிருஷ்ணாவா? நீ கிருஷ்ணாவா? நீ சின்ன குழந்தை, ஏன் கோபால் அங்க இருக்காரு, நீ வந்து சாப்பிட்டு நீ கிருஷ்ணா சொல்றியா? ஓ இதுதான் உன் பிரச்சனையா? நான் யாரு தெரியல உனக்கு? நீ நல்லா பாரு, நான் யாரு பாரு. அப்போ வந்து சைத்தன்ய மகாபிரபு அந்த பிராமணருக்கு கிருஷ்ணரா தரிசனம் கொடுத்தாரு. ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுக்கு அந்த கௌரங்கர் வந்து கௌர கோபால், சைத்தன்ய மகாபிரபு இன்னொரு பேர் வந்து கௌர கோபால். அவர் பொன் நிறத்துல இருப்பார். கிருஷ்ணர் வந்து ஷாம் கோபால். கிருஷ்ணர் வந்து மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறத்துல இருப்பாரு. சைத்தன்ய மகாபிரபு கௌர கோபால். அந்த கௌரங்கரா தரிசனம் கொடுத்து அவர் வந்து கிருஷ்ணரா தரிசனம் கொடுத்தாரு. இந்த பிராமணர் கண்ணெல்லாம் கண்ணீர், உடம்பெல்லாம் நடுக்குது, எல்லாம் பயப்படும், எல்லாம் தூங்கிட்டாங்க. ஜெகநாத் மிஸ்ரா சச்சி மாதா யாருக்குமே தெரியாது. பூட்டு போட்டு வெளியில லாக் பண்ண கதவுல இருந்து இந்த குழந்தை வெளியில வந்து எப்படி வந்தது? அப்ப இது எப்படி பொய்யாகும்? டோர் லாக் பண்ண குழந்தை உள்ளதான் இருக்கணும், எப்படி வெளியில வந்தது? எப்படி நடந்தது இது? அந்த பிராமணனுக்கு ஒரே ஆச்சரியம். பகவான் சொன்னாரு, ஏ பிராமணா, நீ வந்து என்னுடைய நித்தியமான சேவகன். நீ என்னுடைய அவதாரத்திலையும் லீலையிலும் நீ வந்து எனக்கு சேவை பண்ணுவ. இந்த அவதாரத்தில் நீ வந்திருக்கா, நான் உனக்கு தெரியல நான் யாருன்னு. ஏன்னா நான் ஒழிஞ்சிட்டு இருக்கேன். நான் வந்து பகவானா வரல, இந்த அவதாரத்துல பக்தனா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு தன்னை யாரும் ரிவீல் பண்றாரு. இந்த பிராமணாக்கு அழுகையா வருது. அப்புறம் சொன்னாரு, மகாபிரபு சொன்னாரு, இது ரொம்ப சீக்கிரட்டி யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நான் உனக்கு மட்டும்தான், நீ எனக்கு பிரியமான பக்தன்,
நான் உனக்கு தரிசனம் கொடுத்ததை இங்க யாருக்குமே சொல்லக்கூடாது. இந்த சைதன்ய மகாபிரபு வந்து கிருஷ்ணா முழுமுதற் கடவுள்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்ன தொலைச்சிடுவேன், சொல்லவே கூடாது, சீக்கிரட்டா வச்சுக்கோ. நீ எப்பெல்லாம் இங்க இருக்கியோ நீ வந்து என்னுடைய பிரசாதம் சாப்பிடலாம், எங்க வீட்டுல வந்து என்ன தரிசனம் பண்ணலாம், பிரசாதம் சாப்பிடலாம், ஆனா யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சோ இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு வந்து ஒரு சாதாரண நபர் அல்ல. அவர் கிருஷ்ணருடைய கருணையே உருவான அவதாரம். பகவானே வந்து கிருஷ்ணரே சைதன்ய மகாபிரபு வந்தார். நமோ மகாவதான்யாய, ரொம்ப கருணை வாய்ந்தவர். எதுக்காக வந்தாரு? கிருஷ்ண பிரேமம், கிருஷ்ணர் மேல எப்படி அன்பு செய்யறது நமக்கு சொல்லிக் கொடுக்க வந்தார். யார் வந்தாரு? கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்யர், கிருஷ்ணரே சைத்தன்யரா வந்தார். அவருக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம் ரூப கோஸ்வாமி சொல்றார். இந்த ஆச்சாரியர் எல்லாமே சைத்தன்ய மகாபிரபு முழுமை கடவுளை ஏத்துனோம். சோ ரூப கோஸ்வாமி இதுல வந்து கீழ இருந்து ரெண்டாவது ரோல, ஃபர்ஸ்ட் ரோல, செகண்ட் ரோல ஃபர்ஸ்டா இருக்காரு ரூப கோஸ்வாமி. ரூப கோஸ்வாமி என்ன சொல்றாரு? சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் தான், இது எல்லா சாஸ்திரமும் சொல்லுது. ஆச்சாரியர் சொல்றாங்க கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய, கிருஷ்ணரே கிருஷ்ண சைத்தன்யரா வந்து அவர் மேல பக்தி எப்படி பண்றதுன்னு அவரே சொல்லி கொடுக்கிறார். அதாவது பிரபுபாத் சொல்லுவாரு, இந்த மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணது நான் சைத்தன்யா தான் சொல்லுவார். இந்த சங்கீத இயக்கத்தை தொடங்கினது யாரு? சைத்தன்ய மகாபிரபு. ஏன்னா அவருடைய கருணை, சைதன்ய மகாபிரபு கருணையானதான் ஒரு கிராமத்திலும் நகரத்திலும் ஹரிநாம சங்கீதம் நடக்குது. அப்ப மலேசியால எப்படி ஹரிநாம சங்கீதம் வந்தது? சைதன்ய மகாபிரபு கருணையால ஒரு கிராமத்திலும் நகரத்திலும் ஹரிநாம சங்கீதம் நடக்குதுன்னா மலேசியால எப்படி ஹரிநாம சங்கீதம் நடக்குது? பிரபுபாதருடைய கருணையால. ஏன்னா பிரபுபாதர் வந்து அந்த சேவை வந்து பிரபுபாதருக்கு மகாபிரபு கொடுத்திருந்தார். மகாபிரபுடைய காலையில பேசிட்டு இருந்தோம், மகாபிரபுடைய சேனாதிபதி பக்தா பிரபுபாதர் மகாபிரபு அனுப்பிச்சு வச்சார். ஏன்னா மகாபிரபுடைய விருப்பம் என்னன்னா ஒரு கிராமத்திலையும் நகரத்திலையும் என்னுடைய நாமம் ஜபிக்கப்படணும். அப்போ பிரபுபாதர் என்ன பண்ணாரு? அது அந்த மகாபிரபுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக கௌரவாணி பிரச்சாரினே, சைதன்ய மகாபிரபுடைய போதனைகளை பிரச்சாரம் செய்யறதுக்காக ஒரு நகரமா ஒரு கண்டமா உலகம் முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணார். அப்ப பிரபுபாடைய கருணையாலதான் நமக்கு சைதன்ய மகாபிரபு யாரு, கிருஷ்ணர் யாரு, ஏன் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. இப்ப இதை விட ஏதாவது பாக்கியம் வேணுமா? நமக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரத்தோட மகிமையை தெரிஞ்சிருக்கு, கிருஷ்ணர் யாருன்னு தெரிஞ்சிருக்கு, சைதன்ய மகாபிரபு யாருன்னு தெரிஞ்சிருக்கு. இதை நம்ம பயன்படுத்திக்கலைன்னா நம்மளோட அடி முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்மளோட அடி முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க. நல்லா பயன்படுத்திக்கணும். பிரபுபாதர் வந்து நமக்கு வந்து இவ்வளவு தூரம் இந்தியாவில இருந்து உலகம் முழுவதும் பிரயாணம் பண்ணார். இரவு பகலா உட்காந்து புக்கு எழுதினார். நம்ம புக்கு படிக்க கஷ்டப்படுறோம், கரெக்டா? ஒரு பக்கம் 2 பக்கம் புக்கு படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். பிரபுபாதர் இரவு முழுவதும் உட்காந்து எழுதியிருக்காரு. ஒரு சின்ன விளக்கு, அப்ப இந்த மாதிரி லைட் எல்லாம் இல்ல, இந்த சிம்மினி விளக்கு வச்சு, இந்த மண்ணெண்ணெய் விளக்கு இருக்கு இல்லையா, அந்த விளக்கோட ஒளியில உட்காந்துட்டு பிரபுபாதர் ஓல் பாகவதம் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு, பகவத்கீதை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு, அதுக்கு கமெண்ட்ரி விளக்கம் கொடுத்திருக்காரு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன புக்ஸ் எழுதியிருக்காரு. அப்ப இதெல்லாம் எவ்வளவு முக்கியமானது. ஹரே கிருஷ்ணா மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு காலத்துல எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, பிராமணர் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது விருந்தாவனம் இந்த மாதிரி புனிதமான ஸ்தலங்கள்ல, நவதீபம், விருந்தாவனம் இந்த மாதிரி இடத்துல பிராமணர் மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சைதன்ய மகாபிரபு கருணையால இன்னைக்கு உலகெல்லாம் பிரபுபாதர் வந்து அதை கொண்டு போய் சேர்த்துட்டார். அதனால யாருக்குமே கிடைப்பதற்கு அரிதானது, அவ்வளவு சுலபமானது இல்ல. அந்த கிடைத்தற்கு அரிதானது சுலபமா கொடுத்திருக்காரு பிரபுபாதா. இதுக்கு ஏதாவது காசு வாங்கினாங்க நம்ம கிட்ட? இல்லையே. ஏதாவது பே பண்ணுமா? இதுக்கு ஒண்ணும் இல்லை. யார் வேணாலும் சொல்லலாம், எப்ப வேணாலும் சொல்லலாம், எங்க வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம கிருஷ்ணர் மேல அன்பு, கிருஷ்ணர் மேல அன்பு வரணும் அப்படின்னா ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும். கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும்னா ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும். சேவை மனப்பான்மை அதிகரிக்கணும்னா ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும். பிறப்பு இறப்பிலிருந்து விடுபடணும்னா ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும். மீண்டும் பிறவாநிலை அடையணும்னா ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும். எல்லா பாவத்திலிருந்து விடுபடணுமா ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லணும். அப்ப எப்படி பார்த்தாலும் ஹரே கிருஷ்ணா மந்திரம் தான் ஒரே வாய்ப்பு நமக்கு. இதை தவிர வேற வழியே இல்லைன்னு சாஸ்திரம் சொல்லிடுச்சு. இதையும் நம்ம நல்ல விட்டுட்டோம்னா வேற வாய்ப்பு இல்லை. இதுதான் கடைசி பிளைட்டு. இந்த பிளைட்டை விட்டுட்டோம் அவ்வளவுதான், இங்கே இருக்க வேண்டியதுதான். அதனால இம்மையே உன்னை சிக்கன பிடித்தன்னு ஒரு இது பழைய சாங், அது இந்த இதுல வரும், சைவாவுடைய இதுல மாணிக்க வாசகர் யாரோ பாடுவார். அம்மையே அப்பா ஒப்பில்லா மணியே அன்பினில் விளைந்த ஆறுமுதே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கிருந்தருள். அப்படி இறுக்கமா பிடிச்சுக்கணுமா? ஏதோ ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை இறுக்கமா பிடிச்சுக்கணும். அந்த நாமம் தான் நமக்கு அப்பா அம்மா எல்லாம், கிருஷ்ணர் எல்லாம் அந்த நாமம் தான். அந்த நாமத்தை பிடிச்சுக்கிட்டோம், நம்ம தப்பிச்சோம். இல்ல வேற வாய்ப்பே இல்லை, வேற வழியே இல்லை, வேற எந்த வாய்ப்பும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் கிடையாது. நீங்க வேணா முட்டாள்தனமா ட்ரை பண்றதுன்னு பண்ணுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இல்லையா? ஸோ அருமையான வாய்ப்பு, எளிமையான வாய்ப்பு, அதை பயன்படுத்திக்கணும். ரைட்? ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாதிக்கு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். உங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் சொல்லலாம்.